அனைவருக்கும் வணக்கம். ஆடியோ வீடியோ கிளியரா இருக்க மட்டும் கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே. இணைந்த அனைவர்களுக்கும் மிக்க நன்றி. இணையப்பவர்களுக்கும் நன்றி. ஆடியோ லோவா இருக்கா? எல்லாருக்கும் ஆடியோ லோவா இருக்கா? ஓகே ஓகே, நான் இப்போ செஷனை ஸ்டார்ட் பண்ணுறேன். 110 பேர் இப்போ இணைஞ்சிருக்கீங்க. ஓகே, நான் கடைசியில் வந்துட்டு நம்ம கொஸ்டின் ஆன்சர் செஷன் கொடுப்போம். அப்போ உங்களோட டவுட்ஸ் கேட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து இது துவங்கும்போது நீங்கள் மற்றவை, அதாவது எந்த இடத்துல பை பண்ணுவேன், எந்த இடத்துல செல் பண்ணுவேன் அப்படிங்கிற உங்களோட மன ஓட்டத்தை வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. இங்கே எப்படி மார்க்கெட்டில் ஆப்ஷன் ப்ரீமியம் இயங்குது அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதல் பதிவு தான் இது. அதனால் பை செல் அப்படிங்கிறது நமக்கு இப்போதைக்கு வேண்டாம். முதல் மார்க்கெட்டில் ஆப்ஷன் ப்ரீமியத்தை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற வழிகாட்டுதல் பதிவு தான். இதை பயன்படுத்தி ஸ்ட்ராட்டஜிங்கிறது நம்ம பின்பற்றணும். அதனால் பை செல் ரெக்கமெண்டேஷன் ஆட்ட இதை நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. அதே மாதிரி எந்த இடத்துல பை பண்ணுவேன், எந்த இடத்துல செல் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசனையிலேயே நீங்கள் இதை அணுகக்கூடாது. ஓகேங்களா? எல்லாரும் கிளியரா? எல்லாரும் கிளியரா? ஓகேவா? சரி, ஓகே. இந்த அரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அலைஸ் ப்ளூ நிறுவனத்துக்கு ரொம்ப நன்றி. அதை நம்ம வந்துட்டு நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் வந்துட்டு நம்ம கிட்ட டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். அது உங்களுடைய விருப்பம். இது அனைத்துமே என்னுடைய பார்வையில் நான் பார்த்த விஷயங்களை தான் நான் வந்து இது ஷேர் பண்ணுறேன். இது உங்களுக்கு ஓகே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இதை நீங்க பின்பற்றலாம், இல்லைன்னா இதை தவிர்த்திடலாம். எல்லாமே உங்களோட விருப்பம் தான். இது வந்து நம்ம கட்டாயப்படுத்தவில்லை. இப்படித்தான் பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்லல. என்னோட வியூ, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவை வந்து நான் சொல்றேன். லாஜிக்கலா நம்ம பார்த்தோம், லாஜிக்கல் ஃபேக்ட்னு சொல்லுவாங்க. எப்பவுமே நம்ம வந்துட்டு ஆப்ஷன்ஸ் பொறுத்தவரை ஆப்ஷன்ஸ் ட்ரேடர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டா நமக்கு வந்துட்டு 2 வகையான ஆப்ஷன்ஸ் ட்ரேடர்ஸ் இருக்காங்க. ஒன்று ஆப்ஷன் பையர், ஒன்று ஆப்ஷன் செல்லர்னு எடுத்துக்குவாங்க. அதில் கால் பையர், புட் பையர், கால் செல்லர், புட் செல்லர்னு இந்த 4 பேர்த்தோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம மார்க்கெட்டை பார்க்கணும். ஓகே, இப்போ இதில் கால் ஆப்ஷன் அப்படின்னு எடுத்துட்டா ரொம்ப லாஜிக்கலான ஃபேக்ட் என்னன்னா, மார்க்கெட் வந்துட்டு ஏறும்போது, மார்க்கெட் ஏற்றம் அடையும் போது நமக்கு வந்து காலுடைய பிரீமியம் வந்துட்டு அதிகரிக்கணும், புட்டோட பிரீமியம் இறங்கணும் அப்படிங்கிறதான் ஒரு லாஜிக்கலா எல்லாரும் நம்ம எதிர்பார்க்கிறது. இதுவே பாத்தீங்கன்னா மார்க்கெட் இறங்கும் போது புட் ஆப்ஷனுடைய விலை ஏற்றம் அடையும், அதே மாதிரி கால் ஆப்ஷனுடைய விலை இறக்கம் அடையும் அப்படிங்கிறது தான் இங்க ஒரு லாஜிக். ஆனா இந்த ஆப்ஷன் செயின் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துட்டு இதுல பல வகையான ப்ராபபிலிட்டி இருக்கு. அந்த பல வகையான ப்ராபபிலிட்டி தான் இன்னைக்கு ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். அதனால நிதானமாக பாருங்க. நமக்கு ஆப்ஷன் பிரீமியத்தோட ஸ்ட்ரக்சர், ஆப்ஷன் செயினோட ஸ்ட்ரக்சர் என்எஸ்சி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்பாட்டோட பேசிஸ்ல கணக்கீடு செய்ய வேண்டும் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஆனா ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது வந்துட்டு ஃபியூச்சரை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது. ஆனா நமக்கு என்எஸ்சி ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எக்ஸ்பைரி பாயிண்ட் ஆஃப் வியூல அண்டர்லைங் அசட்னு சொல்லுவாங்க. அந்த அண்டர்லைங் அசட்டுக்கு தான் ஃபியூச்சர், அதாவது ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர்னு சொல்லுவாங்க, அதோட செட்டில்மெண்ட் நடக்கும். ஓகேங்களா? அப்போ எக்ஸ்பைரியில செட்டில்மெண்ட் வந்துட்டு நமக்கு ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர் அப்படிங்கறதுனால அந்த அண்டர்லைங் அசெட் படி என்எஸ்சி பார்க்க சொல்றாங்க. ஆனால் ஆப்ஷன் செயினோட ஸ்ட்ரக்சர் அதன் அடிப்படையில் இல்ல அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே,
ஆப்ஷன்ஸ் ட்ரேடர் மந்த்ரா அப்படிங்கறது நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக்கு உண்டான மந்த்ராவே இதுதான். டிஃபரன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், பிரைஸ் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். அதாவது விலை முக்கியம் இல்லை, வித்தியாசம்தான் முக்கியம் அப்படிங்கறதா இதோட மந்த்ரா. இப்ப நம்ம ஒரு பழைய தராசு பார்த்திருப்பீங்க. அந்த பழைய தராசுல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பக்கம் வெயிட், இப்ப நான் வந்துட்டு ஒரு 5 கிலோ 5 கிலோ ஒரு பக்கம் நான் வைக்கிறேன் அப்படின்னா எனக்கு பாத்தீங்கன்னா தராசு சமநிலையில் இருக்கும். அதாவது தராசோட முள்ளு வந்து பாத்தீங்க அப்படின்னா சமநிலையில் இருக்கும். இதே நான் 10 கிலோ 10 கிலோ வச்சேன்னா அதுவும் சமமா இருக்கும். இதை 20 கிலோ 20 கிலோ வைக்கிறேன் அப்படின்னா அப்பவும் சமமா இருக்கும். அப்ப இங்க என்ன அர்த்தம், ரெண்டு பக்கம் வெயிட் சமமா இருந்தா அந்த தராசு முள் வந்து சமமா காட்டும் அப்படிங்கறத சொல்றாங்களே தவிர என்ன மாற எடை வைக்கிறோம் அப்படிங்கிறது இங்க சொல்லல. இப்ப நான் சொல்ல வர்றது கிளியரா புரியுதுங்களா? இது புரிஞ்சுதா? விலை முக்கியம் இல்ல, வித்தியாசம் தான் முக்கியம். இதுக்கு காரணம் வந்து ஒரு தராசு எடுத்துக்கோங்க. அந்த தராசு எடுத்துட்டீங்கன்னா ரெண்டு பக்கம் வெயிட் சமமா இருந்தா அது சமமா காட்டும். இதுல 5 கிலோ 5 கிலோ வைக்கிறோம், 10 கிலோ 10 கிலோ வைக்கிறோம், எப்பவுமே இதுக்கு எப்படி சமமா காட்டுது அப்படின்னு இல்ல. அப்ப ரெண்டு பக்கமே நம்ம வந்து எடை சமமா வச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் இதோடைய தீர்வு. ஓகேவா? சரி. ஆப்ஷன் செயின் இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த ஆப்ஷன் செயின் ஒரு ஸ்ட்ரக்சர். இது வந்து ஒரு ப்ரீ பிளான்ட்னே எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சரா அவங்க பண்ணிட்டாங்க. அப்ப இதை வந்து ஒரு ஆப்ஷன் கிரீக்ஸ் அப்படிங்கிற ஒரு கணக்கீட்டின் அடிப்படையில இதை வந்துட்டு உள்ள ஆப்ஷன்ஸோட பிரீமியத்தை இயக்குறாங்க. ஆனா ஆப்ஷன் பிரீமியம் வந்துட்டு ஃபியூச்சரை பேஸ் பண்ணி ரன் ஆகுது அப்படிங்கிறதுல நம்ம தெளிவா இருக்கணும். இப்போ இந்த ஆப்ஷன் கிரீக்ஸுக்கு என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம மார்க்கெட்ல வந்துட்டு ஒவ்வொரு ஸ்ட்ரைக் பிரைஸ்னு பிரிப்பாங்க. அந்த ஸ்ட்ரைக்கு வந்துட்டு சம அளவுல டிஸ்டன்ஸ் இருக்கு. இப்ப நிப்டியோட ஆப்ஷன் ஸ்ட்ரைக்னு எடுத்துட்டா 50 புள்ளிகளோட வித்தியாசத்துல இருக்கும். இப்ப 25,000 எடுத்துக்கிறோம்னா 25,000, 25,050, 25,100, 25,150ன்னு 50 புள்ளியோட ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. அப்போ ஆப்ஷன் கிரீக்ஸ்ல இதுல வந்து டெல்டா, காமா, தீட்டா அப்படின்னு எல்லாம் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க மனசுல ஒன்னே ஒண்ணு வச்சுக்க வேண்டியதுதான். நிப்டி 50 புள்ளிகள் ஏறுனா ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ரைக் அந்த 50 பாயிண்ட்டுக்கு மேல ஏறறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதுதான் லாஜிக்கல். அப்போ நம்ம ஒரு வேலையாட்களை நம்ம வந்து வேலைக்கு வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க வேலைக்கு. அப்ப அவர் வேலைக்கு வரக்கு முன்னாடியே நம்ம அவருக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுக்கறோம் அப்படின்னு வச்சுட்டோம்னா அந்த எக்ஸ்பெரி, அதாவது அந்த மாச சம்பளம் கொடுக்கும் போது அந்த அட்வான்ஸ் தொகையை கழிச்சிட்டு தான் நம்ம கொடுப்போம். அப்போ அட்வான்ஸ் கம்மியா கொடுத்திருந்தா நம்ம ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு 1000 ரூபாய் அட்வான்ஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா 9,000 ரூபாய் அந்த மாசத்தோட எண்ட்ல அவருக்கு கொடுப்போம். அட்வான்ஸே கொடுக்கலைன்னா 10,000 கொடுப்போம். இல்ல அட்வான்ஸ் 5,000 கொடுத்திருந்தா 5,000 தான் சம்பளம் கொடுப்போம். அட்வான்ஸை 8,000 கொடுத்திருந்தா 2,000 ரூபாய் தான் சம்பளம் கொடுப்போம். அப்ப அது போல அந்த சம்பளம் அப்படிங்கிறது தான், அட்வான்ஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு டைம் வேல்யூ அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்ப அது எப்படி கழிப்போமோ அதனால தான் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நியர்பை இருக்கிற ஸ்ட்ரைக்ல டெல்டா 50 அப்படின்னு சொல்லுவாங்க, 0.50 அப்படின்னு இருப்பாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா அந்த 0.50னா நிப்டி 50 பாயிண்ட் ரியாக்ட் ஆனா அந்த ஸ்ட்ரைக் 50ல பாதி எவ்வளோ, 25. அப்ப 25 ரூபாய் ஏறுவான் அப்படிங்கறதான் அதோட அர்த்தம். அப்போ டெல்டா வேல்யூ 0.4 இருக்கு அப்படின்னா மார்க்கெட் வந்து 1 ரூபாய் ஏறுச்சுன்னா உங்களுடைய கிரீக்ஸ் வேல்யூல அது 40 பைசா ஏறும் அப்படிங்கறதான் இதனுடைய அடிப்படை விதி. அப்ப நம்ம எவ்வளவு அட்வான்ஸ் கொடுத்திருக்கோமோ அதை நம்ம கழிப்போம். அப்போ எப்ப டெல்டா வேல்யூ அதிகமா ஏறும் அப்படின்னு நமக்குள்ள ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா எப்பெல்லாம் அட்வான்ஸ் கம்மியா கொடுத்திருக்கிறோமோ அப்பதான். அப்ப டீப் ஐடிஎம் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டீப் ஐடிஎம் ஆப்ஷன்ல தான் பாத்தீங்கன்னா நமக்கு அட்வான்ஸ் கம்மியா கொடுத்திருப்போம். அப்ப டெல்டா வேல்யூ அதிகமா இருக்கும். அப்ப நியர்பை ஸ்ட்ரைக்ல, அதாவது ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் நியர்பை இருக்கிற ஸ்ட்ரைக்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அட்வான்ஸ் நிறைய கொடுத்திருப்போம். அதனால மார்க்கெட் ரியாக்டுக்கு இவங்க அவ்வளவு ரியாக்ட் ஆக மாட்டாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்ப ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது
ஒரு ஃபியூச்சரை பேஸ் பண்ணி தான் நமக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆனா நமக்கு என்எஸ்சி சொல்லி இருக்கிறது அண்டர்லைங் வேல்யூவோட. அப்ப நீங்க தான் இதை பேஸ் பண்ணி பிரிச்சு பார்க்கணும். ஆப்ஷன் செயின்ங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சரல் அப்படிங்கறத முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ஆப்ஷன் பிரீமியத்தை நமக்கு செயற்கையாக கணக்கீடு பண்றதுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் அப்படிங்கிற மாதிரி பேஸ்ல நமக்கு இதை கால்குலேட் பண்ணணும். அப்போ அதை கால்குலேட் பண்றதுக்கு நம்ம வந்துட்டு ஒரு சேம் ஸ்ட்ரைக் எடுத்துக்கிறோம். அந்த சேம் ஸ்ட்ரைக்கை எடுத்துட்டு அதுல கால் ஆப்ஷனுடைய விலை அதிகமா புட் ஆப்ஷனுடைய விலை அதிகமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறோம். அப்போ கால் ஆப்ஷனுடைய விலை அதிகம் அப்படின்னா நம்ம அந்த ஸ்ட்ரைக்கை ஐடிஎம் கால் எடுத்துக்கிறோம். அந்த சேம் ஸ்ட்ரைக்கோட புட்டை ஓடிஎம் புட்டுன்னு எடுத்துக்குவோம். அப்போ இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா நமக்கு ஃபார்முலா இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலா வியூ ஆகும். ஃபியூச்சர் அப்படிங்கிறது ஈக்குவல் டு சேம் ஸ்ட்ரைக்கோட ஆட் பண்ணிட்டு சேம் ஸ்ட்ரைக்கோட கால் பிரைஸ் அதிகமா புட் பிரைஸ் அதிகமான்னு கேட்கறோம் இல்லையா? அப்போ கால் பிரைஸ் அதிகம் அப்படின்னா காலோடைய பிரீமியத்தை ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க, புட்டோட பிரீமியத்தை மைனஸ் பண்ணிடுங்க. அப்ப அது கிடைக்கக்கூடிய விலை தான் டிஃபரன்ஸ். அந்த டிஃபரன்ஸ் தான் இன்ட்ரின்சிக் வேல்யூன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த சேம் ஸ்ட்ரைக்கோட அதை ஆட் பண்ணிக்கணும். இதுதான் நமக்கு ஃபியூச்சரோட ஃபார்முலா. இதே சேம் ஸ்ட்ரைக்ல புட் ஆப்ஷனுடைய பிரைஸ் காலோடைய பிரைஸ் அதிகமா புட் ஆப்ஷனுடைய பிரைஸ் அதிகமா அப்படின்னு கேட்கும்போது புட்டோட பிரைஸ் அதிகம் அப்படின்னு வந்தா நமக்கு அதுக்கு உண்டான ஃபார்முலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர் ஈக்குவல் டு சேம் ஸ்ட்ரைக் மைனஸ் பிராக்கெட் ஆன் பண்ணிட்டு புட் பிரீமியம் மைனஸ் கால் பிரீமியம். இது ரெண்டு தான். இதே அட் மணியா இருந்துட்டா நமக்கு சேம் ஸ்ட்ரைக் காலோடைய பிரீமியம் புட்டோட பிரீமியம் சமமா இருக்கும். இதை ஒரு எடுத்துக்காட்டா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு பஸ் ஸ்டாப்னு வச்சுக்கோங்க. பஸ் ஸ்டாப்ல வந்துட்டு போறக்குண்டான பஸ்ஸும் வர்றக்குண்டான பஸ்ஸும் இப்ப ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தீங்கன்னா 2 வேக் இருக்கும். அப்ப போறக்குண்டான பஸ்ஸும் வர்றக்குண்டான பஸ் ரெண்டுமே ஒரே பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கு அப்படின்னா அதுதான் அட் த மணி அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரைக்ல சேம் ஸ்ட்ரைக்ல காலுடைய விலையும் புட்டோட விலையும் சமமா இருக்கோ அதை தான் அட் த மணின்னு எடுத்துக்குவோம். ஓகே, இப்ப ஐடிஎம் காலோட இருக்குன்னா ஐடிஎம் காலோட கால்குலேஷன் ஓடிஎம் காலோட கால்குலேஷன்னா நம்ம அப்ளை சொன்ன மாதிரி தான். ஒரு சேம் ஸ்ட்ரைக் எடுத்துக்கிறோம். காலுடைய பிரீமியம் அதிகமா புட்டோட பிரீமியம் அதிகமான்னு கேட்கிறோம். காலுடைய பிரீமியம் அதிகம்னா அது ஐடிஎம் கால். அதே சேம் ஸ்ட்ரைக்கோட புட் வந்து ஓடிஎம் இருக்கும். அதே சேம் ஸ்ட்ரைக்கோட காலோட விலை புட்டோட விலை அதிகம் அப்படின்னா புட் வந்து ஐடிஎம்மா இருக்கும், கால் வந்து ஓடிஎம்மா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி 20 இருக்கக்கூடிய ஆப்ஷன் செயினோட டேட்டா பேஸை வச்சு நான் எடுத்திருக்கிறேன். அந்த ஸ்கிரீன் இதை வந்து எல்டிபி பேஸ் பண்ணி நான் எடுத்திருக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா இது எல்டிபி இருக்கா? இந்த எல்டிபியை வச்சு நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். இதுல எல்லா ஸ்ட்ரைக்கும் எடுக்கல, ஒரு குறிப்பிட்ட ஒரு 7-8 ஸ்ட்ரைக்கு மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இதை வச்சுதான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் இங்க வந்து டேபிள்ல ஐடிஎம் டைப்னு ஒன்று கொடுத்துருக்கிறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரின்சிக் வேல்யூ கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ கொடுத்துருக்கிறேன். அந்த எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூவை டைம் வேல்யூன்னு சொல்லிக்கலாம். அடுத்து காலுடைய எல்டிபி, அதாவது கால் ஆப்ஷனுடைய டோட்டல் பிரீமியம். இந்த இடத்துல ஸ்ட்ரைக், இந்த ஸ்ட்ரைக்குங்கிறது நம்ம வந்துட்டு ஒரு பஸ் ஸ்டாப் போல நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. அப்போ 25,200, 25,300, 25,400, 25,500, 25,550, 25,600, 25,700, 25,800, 25,900 இந்த ஸ்ட்ரைக்கை மட்டும் எடுத்து உங்களுக்கு நம்ம காமிக்க போறோம். இப்ப இதை பேஸ் பண்ணி நம்ம ஃபியூச்சரோட வேல்யூவை கண்டுபிடிக்க போறோம். இந்த ஃபியூச்சரோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா நம்ம முன்னாடியே கொடுத்துட்டோம்.
இப்ப பாருங்க, இந்த 25,200க்கு நான் எடுத்துக்கிறேன். இந்த 25,200ல ஒரு கேள்வி கேளுங்க. 25,200ல கால் ஆப்ஷனுடைய விலை அதிகமா, புட் ஆப்ஷனுடைய விலை அதிகமா அப்படின்னு ஒரு கேள்வி கேளுங்க. அப்ப இந்த கேள்வியில நமக்கு கிடைக்கக்கூடிய பதில் என்னன்னா, கால் ஆப்ஷனுடைய விலைதான் அதிகம் அப்படின்னு வந்தாச்சு. அப்ப அதனால நான் என்ன பண்றேன், இதற்கு ஐடிஎம் கால் அப்படின்னு அதற்கு பெயர், டைப் ஆஃப் மோட். இதே புட் ஆப்ஷன் அந்த சேம் ஸ்ட்ரைக் இருக்கு பாத்தீங்களா, அப்ப ஒருத்த ஐடிஎம் காலா இருந்தா இன்னொருத்த ஆப்போனன்ட் வந்துட்டு என்னவா இருப்பானா புட் ஆப்ஷன் தான் இருக்கும். எப்பவுமே கால் ஆப்ஷனுக்கு எதிரி யாரு அப்படின்னா புட் ஆப்ஷன், புட் ஆப்ஷனுக்கு எதிரி யாருன்னா கால் ஆப்ஷன். இவங்க ரெண்டு பேரும் ஃபைட் பண்றதா மார்க்கெட்டோட மூவ்மெண்ட். இப்ப இந்த இடத்துல பாருங்க, இந்த 25,200 அப்படிங்கிற இடத்துல மார்க்கெட் ஃபியூச்சர் கரெக்டா 25,200 இருக்குன்னா இதனுடைய கால் விலையும் புட் விலையும் சமமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விதி. இப்ப மார்க்கெட் வந்துட்டு 25,200 மேல இருக்கிறாங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஏன் அப்படின்னா காலுடைய விலை அதிகம் அப்படிங்கறதுனால மார்க்கெட் வந்துட்டு 25,200க்கு மேல இருக்கிறாங்க. இப்போ காலுடைய விலை புட்டோட விலைன்னு பார்த்தோமா, இப்ப இந்த கால் மைனஸ் புட் அதுதான் டிஃபரண்ட், கால் ஆப்ஷனுக்கும் புட் ஆப்ஷனுக்கும் இடையே உள்ள வித்தியாசம். அப்ப அந்த வித்தியாசம் எவ்வளவுன்னா 377 புள்ளிகள். அப்ப என்ன பண்றோம், 25,200 பிளஸ் 377. அப்ப நமக்கு என்ன விடை கிடைக்குது, 25,577 கிடைக்குது. ஓகே, அடுத்தது 25,400 ஸ்ட்ரைக்கு நம்ம எடுக்கிறோம். அப்ப இதுல அதே மாதிரி ஒரு கேள்வி, 25,400 காலுடைய விலை அதிகமா புட்டோட விலை அதிகமா அப்படின்னு நம்ம கேட்கிறோம். அப்படி கேட்கும் போது கால் ஆப்ஷனுடைய விலை தான் அதிகம் அப்படிங்கறதுனால அது ஐடிஎம் கால் அப்படின்னு சொல்லிடுறோம். அதோட சேம் புட் ஆப்ஷன் நமக்கு ஓடிஎம் புட் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். அப்போ கால் மைனஸ் புட் கொடுக்குறோம். அப்ப 181 ரூபாய் வருது. அப்ப இந்த ஸ்ட்ரைக்கோட ஆட் பண்றோம், 25,400 பிளஸ் 181. அப்ப பாத்தீங்கன்னா 25,581 அப்படிங்கிற ஒரு விலை நமக்கு கிடைக்குது. ஓகே, அடுத்தது 25,550 நம்ம எடுத்துக்கலாம். இதுல காலுடைய விலை அதிகமா புட்டோட விலை அதிகமா அப்படின்னு கேட்டா காலுடைய விலை தான் அதிகம். அப்போ அதுக்கு பேர் ஐடிஎம் கால். அதே மாதிரி புட் ஆப்ஷனுக்கு வந்துட்டு ஓடிஎம் புட்டா இருக்கும். அப்ப இதோட டிஃபரன்ஸ் நம்மளுக்கு 31 ரூபா வருது. அப்போ 25,581 ஃபியூச்சர். அடுத்தது 25,700க்கு கேட்கிறோம். 25,700 காலோட விலை அதிகமா அல்லது புட்டோட விலை அதிகமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறோம். அப்போ புட்டோட விலை தான் அதிகம் அப்படிங்கிறதுனால நமக்கு புட் ஐடிஎம் புட்டுன்னு சொல்றோம், கால் வந்து ஓடிஎம் கால் அப்படின்னு சொல்றோம். அப்ப இதோட டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு 182 119 ரூபாய் நமக்கு டிஃபரன்ஸ் வருது. இந்த 119 ரூபாயை நம்ம கழிக்கிறோம் இதோட 25,700 புட் ஆப்ஷனோட. அப்போ 25,580 அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சர் கிடைக்குது. இப்ப 25,900க்கு எடுக்கிறேன். காலுடைய விலை அதிகமா புட்டோட விலை அதிகமா அப்படின்னு கேட்கும்போது புட்டோட விலை அதிகம். அப்ப புட்டோட விலை அதிகம்னாலே நம்ம ஐடிஎம் புட் ஓடிஎம் கால், 25,900 காலுங்கிறது ஓடிஎம் கால், புட் ஆப்ஷனோட வந்து ஐடிஎம் புட் சொல்லிடும். அப்ப டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது, 320. அப்போ இந்த 320 25,900 மைனஸ் பண்றோம். அப்ப 25,579. அப்போ எல்லா ஸ்ட்ரைக்குமே பாருங்க அதனுடைய கால் அண்ட் புட்டோட விலையை நம்ம இன்க்ளூட் பண்ணா அது வந்து ஒரே ஃபியூச்சரை பேஸ் பண்ணி தான் வர்த்தகமாகுது அப்படிங்கிறது கிடைச்சாச்சு. ஓகே, அப்புறம் இதுல இன்ட்ரென்சிக் வேல்யூ, இப்போ ஐடிஎம் ஆப்ஷனுக்கும் ஓடிஎம் ஆப்ஷனுக்கும் வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா எப்பவுமே ஐடிஎம் ஆப்ஷனை வந்துட்டு ரெண்டு விலையாக நம்ம பிரிக்கலாம். என்ன விலை அப்படின்னா இன்ட்ரென்சிக் வேல்யூ பிளஸ் எக்ஸ்ட்ரென்சிக் வேல்யூ அப்படின்னு பிரிக்கலாம். ஓடிஎம் ஆப்ஷன்லயும் ஏடிஎம் ஆப்ஷன்லயும் வெறும் எக்ஸ்ட்ரென்சிக் வேல்யூ அதாவது டைம் வேல்யூ மட்டும்தான் இருக்கும். ஓகே, இன்ட்ரென்சிக் வேல்யூனா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இன்ட்ரென்சிக் வேல்யூ அப்படிங்கிறது ஒரு பொருளோட அடக்க விலை அப்படின்னு அர்த்தம். இப்ப நீங்க ஒரு பொருளை உற்பத்தி செய்யறீங்க அப்படின்னா அந்த பொருளை உற்பத்தி ஆகிறதுக்குன்னு ஒரு செலவாகும் பாத்தீங்களா, அந்த செலவை தான் அடக்க விலைன்னு எடுத்துக்குவோம்.
அதுக்கப்புறம் நீங்க லாபம் வச்சு விற்கலாம் அப்படிங்கும்போது அந்த லாபம் எவ்வளவு விற்கலாம் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லாபம் இருக்கும். லாபத்தோட சதவீதம் ஒருத்தர் 10% லாபம் வச்சு பண்ணலாம், ஒருத்தர் 20% லாபம் வச்சு பண்ணலாம், ஒருத்தர் 5% லாபம் வச்சு பண்ணலாம் அப்படிம்போம். அந்த எவ்வளவு சதவீத லாபம் வைக்கிறீங்களோ அதைத்தான் எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ, அதாவது டைம் வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். அப்ப இது எல்லாமே நமக்கு என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா எக்ஸ்பைரி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்ப அந்த எக்ஸ்பைரியில வந்து பாத்தீங்கன்னா ஐடிஎம் ஆப்ஷனுக்கு மட்டும்தான் மதிப்பு இருக்கும், ஏடிஎம் ஆப்ஷனுக்கும் ஓடிஎம் ஆப்ஷனுக்கும் மதிப்பு இருக்காது அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அப்போ இதுல நமக்கு ஈஸியா இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் போடுறதுக்கு முன்னாடி நமக்கு ஈஸியா ஆப்ஷன் செயின்ல என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இது ஐடிஎம் காலம். அப்ப இந்த ஐடிஎம் கால்குள்ள என்ன இருக்கும், 25,200 கால் அப்படிங்கிறது ஒரு ஐடிஎம் கால். அப்ப ஐடிஎம் காலை நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டு விதமா பிரிக்கலாம், இன்ட்ரின்சிக் வேல்யூ, எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூன்னு பிரிக்கலாம். அப்ப ஓடிஎம் புட் ஆப்ஷன்ல என்ன இருக்கும், வெறும் எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ மட்டும்தான் இருக்கும். ஓகே, இப்ப இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க கஷ்டமே பட வேண்டாம். எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ அப்ப காலுக்கு கால் ஐடிஎம் இருந்தா அது ஓடிஎம் புட்டா இருக்குமா ஆப்பனன்ட். அப்ப அந்த ஓடிஎம் புட்டோட எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூவும் இந்த காலோடைய வேல்யூ சமம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இதுல என்ன இருக்கு, ஓடிஎம் புட்டோட விலை ஐடிஎம் காலுக்குள்ள ஒளிந்து இருக்கு, மறைந்து இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு கிடைக்குது. இது கிளியரா இப்ப நான் சொல்றது இப்ப கிளியரா புரியுதா? இந்த இடத்துல யாருக்காச்சும் டவுட் இருக்கா? இந்த இடத்துல இப்ப நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், ஐடிஎம் கால் ஆப்ஷனுக்குள்ள இருக்கிற டைம் வேல்யூ ஓடிஎம் ஓட டைம் வேல்யூ சமம். அப்போ ஓடிஎம் ஆப்ஷனோட விலை ஐடிஎம் ஆப்ஷன் கால்குள் ஒளிந்திருக்கு. புரிஞ்சுதுங்களா? ஓகே, அப்போ இங்க ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. அப்போ இந்த விலை குறைந்தால், இந்த எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ இந்த 33 ரூபாய் குறைஞ்சா இந்த 33 ரூபாய் என்ன ஆகும், குறையுமா இல்ல ஆட் ஆகுமா? சாட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க பார்க்கலாம். சூப்பர், நிறைய பேர் வந்து கரெக்டா சொல்லிருக்கீங்க. ஆப்ஷன் செயினோட சார்ட்டை தான் நான் இங்க போட்டிருக்கிறேனுங்க. இந்த பிரைஸ் நீங்க ஆப்ஷன் செயின் அங்கிருந்த டெரைவ் பண்ணியிருக்கிறேன் நான். ஒருத்தர் கேட்டிருக்கீங்க அதுக்காக. அப்போ இந்த வேல்யூ குறைஞ்சா இந்த வேல்யூவும் குறையும், அவ்வளவுதான் லாஜிக். அதனால தான் எக்ஸ்பைரியில் இது 0 ஆச்சுன்னா டைம் வேல்யூ 0 ஆயிடுது. அப்போ வெறும் இன்ட்ரின்சிக் வேல்யூ மட்டும் தான் இருக்கும்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? ஓகே, இத இன்னும் நம்ம கொஞ்சம் தெளிவா பார்க்க போறோம். அதனால வந்துட்டு இப்ப கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஐடிஎம் ஆப்ஷனுக்குள்ள இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ அவனுடைய ஆப்பனண்டோட விலை அப்படின்ட்டு. அதனாலதான் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த 33 ரூபாய் இந்த 410 ரூபாய்க்குள்ள, அதாவது கால் ஆப்ஷனுடைய விலை 410, அந்த 410க்குள்ள இந்த 33 ரூபாய் ஒளிந்திருக்கு. அதனால இந்த 33 ரூபாயை நான் கழிச்சுட்டு என்ன பண்றேன், அதைத்தான் இன்ட்ரின்சிக் வேல்யூன்னு எடுத்துக்கிறேன். அப்ப 25,200 பிளஸ் அந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ போட்டா நமக்கு ஃபியூச்சரோட விலை வருகிறது. கிளியரா புரியுதுங்களா? புரிஞ்சுதா? ஓகே, அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் நான் எடுக்கிறேன், அது உங்களுக்கு பாருங்க இன்னும் ஈஸியா இருக்கான்ட்டு. இப்ப நான் 25,400 ஸ்ட்ரைக் எடுத்துக்கிறேன். அப்ப இதுல கேள்வி கேட்கிறேன், 25,400 காலோடைய விலை அதிகமா புட்டோட விலை அதிகமானு கேட்கிறேன். அப்ப காலோடைய விலை தான் அதிகம், அதனால நான் அது ஐடிஎம் கால்னு நான் பதிவு பண்ணிட்டேன். அப்போ இதுல 241 ரூபாயில
2 விலை ஒளிந்திருக்கு. ஒன்னு இன்ட்ரின்சிக், இன்னொன்னு எக்ஸ்ட்ரின்சிக். அப்ப இந்த 241 ஒளிஞ்சிருக்கிற எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ நான் கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அந்த ஓடிஎம் புட்டோட விலை 59. அப்ப அந்த 59 இந்த 241ஓட நான் கழிக்கிறேன். இந்த கழிச்சா எனக்கு வர விலை தான் 181. அதுதான் இன்ட்ரின்சிக் வேல்யூ. அந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ அந்த ஸ்ட்ரைக்கோட ஆட் பண்றதுனால வர்றதுதான் எனக்கு ஃபியூச்சரோட விலை. புரிஞ்சுதா? ஓகே, கிளியருங்களா? இதுல யாருக்காச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஓகே ஓகே, இப்ப பாருங்க 25,900 ஸ்ட்ரைக் நான் எடுத்துக்கிறேன். இப்ப திருப்பி ஒரு கேள்வி கேட்கணும். இங்க பாருங்க விலை இந்த விலையா இருக்கு டோட்டல் பிரீமியம். இதுல கால் ஆப்ஷனுடைய விலை அதிகமா புட் ஆப்ஷனுடைய விலை அதிகமா அப்படின்னு கேள்வி கேட்கணும். அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னவா இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். புட் ஆப்ஷனுடைய விலை அதிகமா கால் ஆப்ஷனுடைய விலை அதிகமா? புட். அந்த புட்டுக்கு பெயர் என்னங்க? அந்த புட் ஆப்ஷனுக்கு பெயர் என்ன? ஐடிஎம் புட். அப்போ ஐடிஎம் புட் அப்படின்னாலே நமக்கு அதுல 2 விலை உள்ள மறைஞ்சிருக்கு. என்ன விலை மறைஞ்சிருக்குன்னா அடக்க விலை, அதனுடைய லாப பங்கீடு, அதாவது இன்ட்ரின்சிக் வேல்யூ எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ. அந்த எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ கணக்கீடு பண்றதுக்கு கஷ்டமே கிடையாது. அதனுடைய யாரோட விலையை பார்க்கணுங்க? 25,900ஓட புட்டோட எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நான் யாருடைய வேல்யூவை பார்க்கணும்? சூப்பர் சூப்பர், எல்லாரும் கால் பிரீமியம், சூப்பர் சூப்பர். அப்போ இந்த 341 ரூபாயில நான் 21 ரூபாய கழிச்சிடுறேன். அப்ப 21 ரூபாயை கழிக்கும் போது எனக்கு கிடைக்கக்கூடியதுதான் இன்ட்ரின்சிக் வேல்யூ. அப்ப அந்த 25,900ல அந்த 320 கழிக்கிறேன். அப்போ 25,579. இதற்கு பெயர் ஃபியூச்சர். ஓகே, இப்ப நான் 25,700க்கு சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணி போடுங்க பார்க்கலாம். 25,700க்கு டைப் பண்ணி போடுங்க பார்க்கலாம். 25,700க்கு டைப் பண்ணி போடுங்க பார்க்கலாம். க்கு டைப் பண்ணி போடுங்க பார்க்கலாம். 25,700 புட்டோட விலை 182, காலோட விலை 63. அப்ப இது இன்ட்ரின்சிக் வேல்யூ எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ எப்படி கணக்கீடு பண்ணலாம்? எஸ், ஃபர்ஸ்ட் கேள்வி 25,700 புட்டோட விலை அதிகமா காலுடைய விலை அதிகமா அப்படின்னு கேள்வி கேட்கணும். அப்ப கேள்வியில பதில் யாருக்கு வரும்? நமக்கு புட்டோட விலை தான் அதிகம் வரும். அப்ப புட்டோட விலை அதிகம் அப்படின்னாலே நமக்கு அதுக்கு பெயர் ஐடிஎம் புட். அப்ப அந்த 182 ரூபாயில 2 விலை நமக்கு ஒளிஞ்சிருக்கு. ஒன்னு இன்ட்ரின்சிக் வேல்யூ, இன்னொன்னு டைம் வேல்யூ, அதாவது எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ. அந்த எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸி. 25,700 புட்டோட எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? 25,700 காலுடைய விலைதான் 25,700 புட்டோட எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூவாக இருக்கும். அப்ப 25,700 மைனஸ் 63 அப்படின்னு கொடுத்தாச்சு. அப்ப 182 ரூபாயில 63 ரூபாய் கழிச்சுட்டா 119 ரூபாய் வருது. அந்த 119 ரூபாய்க்கு பெயர் இன்ட்ரின்சிக் வேல்யூ, அதனுடைய அடக்க விலை. அப்ப 25,700 மைனஸ் 182 அப்படின்னு நம்ம போட்டோம்னா 25 எவ்வளவு வருங்க? சாரி, 25,700 மைனஸ் 120, அப்ப 25,580. அப்ப அதுதான் ஃபியூச்சரோட விலை. இது ஃபியூச்சரோட விலை. கிளியருங்களா? கிளியரா? ஓகே. ஐடிஎம்க்கு ஏடிஎம்க்கு ஓகே. ஏடிஎம்க்கு என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஏடிஎம்ல என்னன்னா நமக்கு இருக்கிற இடமே மேக்சிமம் எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ தான். நமக்கு அதிகமான
டைம் வேல்யூ இருக்கிற இடம். அப்ப காலோடைய பிரைஸும் புட்டோட பிரைஸ்ல அதிகமான டைம் வேல்யூ இருக்கிற ஸ்ட்ரைக்கை தான் ஏடிஎம் சொல்லுவோம். அப்போ காலுக்கும் புட்டுக்கும் எங்க குறைந்த வித்தியாசம் இருக்குதோ, இப்ப குறைந்த வித்தியாசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 25,600 கால் புட்ல பாத்தீங்க அப்படின்னா 106 ரூபாய், 107 ரூபாய் கால், 124 ரூபாய் புட் ஆப்ஷன். அப்ப கிட்டத்தட்ட நமக்கு என்னன்னா ஒரு 18 ரூபாய் வித்தியாசம் வருது. இந்த இடத்த தான் நம்ம ஏடிஎம் சொல்லுவோம். அந்த ஸ்ட்ரைக்ல இன்ட்ரென்சிக் வேல்யூ ரொம்ப கம்மியா இருக்கும், எக்ஸ்ட்ரென்சிக் வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? கிளியரா? புரிஞ்சுதுங்களா? ஓகே, இப்ப இது கொஞ்சம் பாருங்க. நான் ஒரு இது சொன்னேன், நம்ம வந்து ஒரு சம்பளத்துக்கு ஆள் வைக்கிறோம், அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, அட்வான்ஸ் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டா? அது புரிஞ்சுதா? ஒன்ஸ் மோர் டைப் பண்ணிருக்கீங்க. எதை ஒன்ஸ் மோர் சொல்றதுங்க? ரவி ஆதித்யா சார். எஸ், சாரி, ஒன்ஸ் மோர் கேட்டது யாரு? நன்ராஜ் சார். ஏடிஎம் ஒன்ஸ் பிரைஸ். ஓகே, சேம் ஸ்ட்ரைக் எடுத்துக்கோங்க. சேம் ஸ்ட்ரைக்ல காலுடைய பிரீமியமும் எல்லாத்துக்குமே பிரேக் ஆகுதா? எல்லாத்துக்குமே ஆடியோ பிரேக் ஆகுதா? ஓகே, இப்போ கிளியரா இருக்கான்னு சொல்லுங்க, நான் கண்டினியூ பண்றேன். இல்ல இன்னும் பிரேக் ஆகுதான்னு பாருங்க. இன்னும் பிரேக் ஆகுதா? நான் ஓகே தானே? ஓகே, அதாவது சேம் ஸ்ட்ரைக்ல காலுக்கும் புட்டுக்கும் உண்டான டிஃபரன்ஸ். இப்ப காலோட விலை 25,600, காலோட விலை பாருங்க 107 ரூபாய். எஸ், ஸ்கிரீன்ல அந்த பெயிண்ட் பாக்ஸ். 25,600 காலோட பிரைஸ் 106, புட்டோட பிரைஸ் வந்துட்டு 124. இதோட டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு. சோ அதனால வந்துட்டு இப்ப ஆடியோ டிஸ்டர்பன்ஸ் ஆகுதா? இப்ப பிரேக் ஆகுதா? நெட் பிரேக் ஆகுதா? கதவை திறந்து வச்சிரு. ஓகே, சேம் ஸ்ட்ரைக்ல காலுக்கும் புட்டுக்கும் உண்டான டிஃபரன்ஸ் கம்மியா இருக்கணும், இல்லைன்னா ஈக்குவலா இருக்கணும். இந்த ரெண்டு கண்டிஷன்ஸ். இப்போ இங்க பாத்தீங்கன்னா 106 ரூபாய், 124, அதாவது 25,600 காலுடைய விலை 106, புட்டோட விலை அப்படிங்கிறது வந்து நமக்கு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 124, 106. ஸோ அதனால நம்ம வந்து அதை ஏடிஎம்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ இங்க பாருங்க, 25,200ல இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் சம்பளத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்ததுன்னு வச்சுக்கோங்க. இங்க அட்வான்ஸ் பாத்தீங்கன்னா ஏடிஎம் நோக்கி வரும்போது இந்த அட்வான்ஸ் அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு ஏடிஎம் டச் ஆனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் தொகை குறைவாக இருக்கு. இதை உணர முடியுதா உங்களால? இதை உணர முடியுதா? புரியுதுங்களா? அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த 25,200 கால் வந்து என்ன பண்ணும்னா மார்க்கெட்ல அதிகமான டெல்டா வேல்யூ இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப மார்க்கெட் ஒரு 50 பாயிண்ட் ஏறுது அப்படின்னா இவன் ஒரு 40 பாயிண்ட் 45 பாயிண்ட் ஏறக்கூடிய சக்தி இவனுக்கு இருக்கு. இதுவே 25,550 கால் பாத்தீங்கன்னா அதிகமான அட்வான்ஸ் தொகை இருக்கு. அப்போ 103 ரூபாய் அப்படிங்கிறது அதிகமான சம்பளம், சாரி அட்வான்ஸ். அப்ப மார்க்கெட் ஏறும்போது என்ன ஆகும்னா
நீங்க சம்பளம் கொடுக்கும்போது அதிகமான அட்வான்ஸ் கழிச்சிட்டு தானே இங்க சம்பளம் கொடுப்பீங்க. அப்போ மார்க்கெட் ஏறுறதுக்கு இங்க பெருசா இங்க என்ன ஆகாது, 50 பாயிண்ட் நிஃப்டி ஏறிச்சுன்னா உங்களுக்கு ஒரு 30 பாயிண்ட் அந்த மாதிரி தான் ஏறக்கூடிய சக்தி இந்த இடத்துல இருக்கு. புரியுதுங்களா? நிஃப்டி 50 பாயிண்ட் ஏறினா ஒரு ஸ்ட்ரைக் 50 பாயிண்ட் ஏறாது. அதுக்கு காரணம் என்னன்னா முன்கூட்டியே நம்ம அட்வான்ஸ் வாங்கியாச்சு. புரியுதுங்களா? ஓகே. அப்போ டி பைட்டியம் அப்ப 25,200 கால் என்ன பண்ணும்னா மார்க்கெட் 50 பாயிண்ட் ஏறினா இவன் ஒரு 45 ரூபாய் 40 ரூபாய் ஏற சக்தி இருக்கும். இதை 25,400 கால் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு 50 ரூபாய் நிஃப்டி 50 ரூபாய் ஏறுது அப்படின்னா இவன் வந்து ஒரு 35 ரூபா டு 40 ரூபாய் ஏறுவான். இதே அட் மணியா எடுத்துட்டோம்னா நமக்கு 25 ரூபாயிலிருந்து 30 ரூபாய் தான் ஏறும். இதே ஓடிஎம் ஆப்ஷன் போகும்போது இப்ப 25,900 மேல பாத்துட்டீங்கன்னா மார்க்கெட் 50 பாயிண்ட் ஏறினா இவன் ஒரு 10 ரூபாய் தான் ஏறுவான். அப்போ அந்த டெல்டா வேல்யூக்காக தான் இந்த டிஃபரெண்ட்டை நம்ம புரிஞ்சு இந்த டைம் வேல்யூ பார்க்கறோம். ஓகே, இது கிளியர் ஆயிடுச்சுங்களா? இது கிளியரா? ஓகே, இப்ப பாருங்க, நம்ம நார்மலா இங்க ஒரு கோடிங் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் இங்க ஒரு விளையாட்டு போல நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? மார்க்கெட் 25,500 இருக்கிறாங்க அப்படின்னா இந்த 25,500ஓட காலுடைய விலை புட்டோட விலை சமமா இருக்கணும். இது கிளியரா இருக்கீங்களா? இது கிளியரா இருக்கீங்களா? 25,500ல மார்க்கெட் கரெக்டா 25,500 இருக்கு. அப்ப 25,500 காலுடைய விலையும் புட்டோட விலையும் சமமாக இருக்கணும். ஓகே ஓகே. இப்போ ஒரு கோடிங் பாருங்க. மார்க்கெட் 25,500 ஸ்ட்ரைக் நான் எடுக்கிறேன். மார்க்கெட் இருக்கிறது 25,520 இருக்கு. இப்ப என்ன கோடிங்னா 25,500 கால் 25,500 கால் என்ன விலை வேணாலும் இருக்கட்டும், புட் ஆப்ஷன் என்ன விலை இருக்கிறானோ அவனை விட 20 ரூபாய் ஜாஸ்தியா இருக்கணும். ஏன்? ஏன்னா 25,500க்கு மேல ஃபியூச்சர் எவ்வளவு இருக்கானுங்க? எவ்வளவு அதிகமா இருக்கான்? எவ்வளவு அதிகமா இருக்கான்? 20 ரூபாய் அதிகமா இருக்கான். சரி, இப்போ 25,500 ஸ்ட்ரைக்கு 25,545ல ஃபியூச்சர் இருக்கு. அப்ப 25,500 கால் புட்டோட விலை விட எவ்வளவு ஜாஸ்தியா இருக்கணும்? எவ்வளவு ஜாஸ்தியா இருக்கணும்? சூப்பர் சூப்பர் சூப்பர். பலர் மெசேஜ் பண்றீங்க. சூப்பர் சூப்பர். 45 அப்படிங்கிறது அதிகம். கரெக்ட். ஏன் அப்படின்னா இதுல ஒண்ணு இல்ல, 25,500க்கு மேல மார்க்கெட் எவ்வளவு இருக்கான் அதான் கேள்வி. 25,500க்கு மேல எவ்வளவு இருக்கா மார்க்கெட்? 45 ரூபாய் அதிகமா இருக்கான். அந்த 45 ரூபாய் அப்ப புட்டு விலை நமக்கு என்ன இருந்தாலும் இவன் 45 ரூபாய் ஜாஸ்தியா இருக்கணும். சரி, இப்ப இந்த இடத்துல புட்டோட விலை நல்லா புரிஞ்சுக்கோங்க. புட்டோட விலை நான் 50 ரூபாய்னு கொடுக்குறேன். அப்ப கால் விலை எவ்வளவு இருக்கணுங்க? நான் புட்டோட விலை 50 ரூபாய்னு கொடுக்குறேன். அப்ப கால் விலை எவ்வளவு இருக்கணும்? சூப்பர், 95 ரூபாய் இருக்கணும். ஏன்னா புட்டோட விலையை விட காலோட விலை எனக்கு 45 ரூபாய் ஜாஸ்தியா இருக்கணும். அப்போ அந்த 45 ரூபாய் ஆட் பண்ணா போதும். 50 பிளஸ் 45 எவ்வளோ? 50 பிளஸ் 45 95. ஓகே, இன்னொரு கேம். 25,500 ஸ்ட்ரைக் எடுக்கிறேன். மார்க்கெட் வந்துட்டு 25,430 இருக்கிறான். அப்போ புட்டோட விலை ஜாஸ்தியா இருக்குமா காலோட விலை ஜாஸ்தியா இருக்குங்களா? இப்ப புட்டோட விலை ஜாஸ்தியா இருக்குமா காலோட விலை ஜாஸ்தியா இருக்குமா? புட்டோட விலை தான் ஜாஸ்தியா இருக்கும். அப்போ 25,500 புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷனுடைய விலை விட ஜாஸ்தியா இருக்கணும். எவ்வளவு ஜாஸ்தியா இருக்கணும்? எவ்வளவு ஜாஸ்தியா இருக்கணும்? சூப்பர், 70 பாயிண்ட். 25,500க்கும் 25,430க்கும் உள்ள தொலைவு 70. அப்ப 70 கொடுத்தாச்சு. இப்போ
காலுடைய வேல்யூ 100ன்னு சொல்றேன். அப்ப புட்டோட வேல்யூ எவ்வளவு இருக்கணும்? காலுடைய வேல்யூ 100ன்னு சொல்றேன். அப்ப புட்டோட வேல்யூ எவ்வளவு இருக்கும்? நெட்வொர்க் கட் ஆகுது. 170. சூப்பர். இது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுங்களா? இது கிளியரா? இது கிளியரா? ஓகே. இப்போ இதைத்தான் நான் இங்க என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, மார்க்கெட் இப்ப நான் கால்குலேட் பண்ணதுல 25,500 காலுடைய விலை இது. இது வந்து புட்டோட வேல்யூ அது. அப்போ மார்க்கெட் வந்துட்டு எங்க இருக்கு அப்படின்னு நான் கண்டுபிடிக்கிறேன். அப்ப அதுக்கு நான் கண்டுபிடிக்கிற வேல்யூ என்னன்னா 25,500. காலோட விலை அதிகமா புட்டோட விலை அதிகமான்னு கேட்கறேன். அப்ப காலோட விலை அதிகம், அதனால நான் என்ன பண்றேன், கால் மைனஸ் புட் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை போட்டுட்டு அதை ஆட் பண்றேன். அப்ப 165ல 85 ரூபாய் நான் கழிச்சேன் அப்படின்னா எனக்கு 80 ரூபாய் வரும். அப்ப அந்த 80 ரூபாயை 25,550 ஆட் பண்ணும்போது நமக்கு 25,580 வந்தாச்சு. ஓகேங்களா? இப்போ நாம வந்து ஒரு கேள்வி, இப்போ ஒரு ப்ராபபிலிட்டி பார்க்க போறோம். இந்த ப்ராபபிலிட்டி என்னன்னா, நம்ம வந்து ஃபேக்ட் பார்த்தோம். என்ன ஃபேக்ட் பார்த்தோம்? மார்க்கெட் வந்துட்டு ஏறுனா கால் ஆப்ஷனுடைய விலை ஏறணும், இறங்குனா புட் ஆப்ஷனுடைய விலை இறங்கணும். இதுதானே லாஜிக்கா எல்லாரும் பாக்குறது. லாஜிக்கா அதானே பாக்குறோம். மார்க்கெட் ஏறுனா கால் ஆப்ஷனுடைய விலை என்ன ஆகணும்? ஏறணும். மார்க்கெட் இறங்குனா புட் ஆப்ஷனுடைய விலை என்ன ஆகணும்? இறங்கணும். அப்போ இதுதான் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். யாரெல்லாம் இப்படி நினைச்சிட்டு இருக்கிறீங்க? இது மட்டும்தான் இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு யாரெல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறீங்க? நார்மலி, அதாவது லாஜிக்கா பாத்தீங்கன்னா இப்படித்தான் நடக்கணும். ஆனா மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஒரு கேம் பிளான், அதாவது ஒரு கட்டமைப்பு. அந்த கட்டமைப்பு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது கிரீக்ஸ் வேல்யூ. புரியுதுங்களா? அப்போ மார்க்கெட்ல ஃபேக்ட் என்ன? மார்க்கெட் ஏறினா கால் ஆப்ஷனோட விலை ஏறணும், மார்க்கெட் வந்துட்டு இறங்கினா புட் ஆப்ஷனுடைய விலை ஏறணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறது கட்டாயம் கிடையாது. அப்ப இது வந்து ஒரு முழுக்க முழுக்க ஆப்ஷன் கிரீக்ஸ்ங்கிற கணக்கீடு இருக்கு. அப்ப அதுக்குள்ள என்னன்னா, நம்ம எக்ஸ்பெரிக்கு எவ்வளவு தூரம் இருக்கு, எவ்வளவு அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை கழிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற இந்த கட்டமைப்பு மூலியமா தான் என்னதுங்க இது தீர்மானிக்கப்படுகிறது. பார்க்கலாமா? இன்னைக்கு இப்பதான் நம்ம ஒரு டாபிக்கோட மைய பகுதி அடைஞ்சிருக்கிறோம். இப்பதான் அதுக்குள்ள போக போறோம். கிளியரா? ஓகே. இதுதான் நம்ம பேசினதுங்க. லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட். எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறது மார்க்கெட் இன்க்ரீஸ், கால் ஆப்ஷனுடைய பிரைஸ் அதிகமாகும், புட் ஆப்ஷனுடைய பிரைஸ் டிக்ரீஸ் ஆகும். இந்த ஸ்டேட்மெண்ட்ல என்னது? காலுடைய பிரீமியம் ஏறும், புட்டோட பிரீமியம் இறங்கும் அப்படின்ட்டு. ஓகே. இப்போ மார்க்கெட் வந்துட்டு எங்க இருக்கு, எங்க இருக்குன்னு பார்த்தோம். மார்க்கெட் எங்க இருக்குன்னு பார்த்தோம். எங்க இருக்குன்னு பார்த்தோம். சூப்பர். 25,580. நம்ம பார்த்த ஸ்ட்ரைக் வேணா 25,500ங்க. ஆனா மார்க்கெட் இருக்கிறது 25,580. ஓகே. இப்ப நான் என்ன சொல்றேன், 25,580 இருந்து 25,600க்கு மார்க்கெட் ஏற்றம் அடையுது. எவ்வளவு ஏற்றம் அடையுது? 25,580 இருந்து 25,600க்கு ஏற்றம் அடையுது. எவ்வளவு ஏற்றம் அடையுது? ஓகே. அப்போ 20 புள்ளிகள் ஏற்றம் அடையுது. அப்ப நம்ம லாஜிக்கலா என்ன நினைப்போம், மார்க்கெட் ஏறி இருக்கு. அப்ப கால் ஆப்ஷனுடைய பிரீமியம் என்ன ஆகணும்? காலுடைய விலை என்ன ஆகணும்? ஏறணும். புட்டோட விலை இறங்கணும். அப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா காலுடைய விலை 165 ரூபாய் இருக்கிறாங்க, புட்டோட விலை 85 ரூபாய் இருக்கிறாங்க.
அப்ப நம்ம சொன்ன மாதிரி மார்க்கெட் ஏறுது அப்படிங்கும்போது கால் ஆப்ஷனுடைய விலை ஏறுது அப்படின்னா கால் ஆப்ஷனுடைய விலை 175, புட் ஆப்ஷனுடைய விலை 75. அப்ப என்ன இருக்கு? புட்டு விலை இறங்கி இருக்கு, கால் விலை ஏறி இருக்கா? இங்க பொதுவா நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கான்செப்ட் பார்க்கணும். மார்க்கெட் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இப்போ எங்கிருந்து எங்க போயிருக்கு? எங்கிருந்து எங்க போயிருக்கு? 25,580 இருந்து 25,600 போயிருக்கு. அப்போ 25,600 அப்படின்னு நான் எழுதிட்டேன். இப்போ 25,500 கால் எனக்கு புட்டோட பிரீமியம் என்ன இருந்தாலும் சரி, புட்டோட வேல்யூ எவ்வளவு இருந்தாலும் காலோட பிரீமியம் எவ்வளவு இருக்கணுங்க? காலோட பிரீமியம் எவ்வளவு இருக்கணும்? சூப்பர், 100 ரூபாய் அதிகமாக இருக்கணும். ஏன்னா 25,500 இருந்து 25,600 கேப் எவ்வளோ? 100 ரூபாய். அப்போ புட் ஆப்ஷன் என்ன விலை இருக்கிறானோ அவனை விட 100 ரூபாய் இது ஜாஸ்தியா இருக்கணும். இது மட்டும் தான் இங்க கோடிங். அப்போ புட் ஆப்ஷனுடைய விலை 75. அப்போ புட் ஆப்ஷனுடைய விலை 75னா கால் எவ்வளவு இருக்கணும்? கால் எவ்வளவு இருக்கணும்? 175 ரூபாய் இருக்கணும். அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, மார்க்கெட் 10 பாயிண்ட் ஏறினதுக்கு, சாரி 20 பாயிண்ட் மார்க்கெட் ஏறினதுக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, 20 பாயிண்ட் மார்க்கெட் ஏறினதுக்கு கால் ஆப்ஷன் 10 ரூபாய் ஏறி இருக்கு. கால் ஆப்ஷன் எவ்வளவு ஏறி இருக்கு? 10 ரூபாய். அப்ப இதுக்கு டெல்டா வேல்யூ எவ்வளோ? இதுக்கு டெல்டா வேல்யூ எவ்வளோ? 0.5. ஏன்னா மார்க்கெட் 20 பாயிண்ட் ஏறினதுக்கு இவன் 10 ரூபாய் தான் ஏறி இருக்கான். ஓகே, இப்ப நம்ம ஒண்ணு சொன்னமே, இப்ப இது ஐடிஎம் கால்னா இந்த ஐடிஎம் கால் எப்படி பிரிப்போம்? ஐடிஎம் கால் எப்படி பிரிப்போம்? ஐடிஎம் கால் எப்படி பிரிப்போம்? இன்ட்ரின்சிக் வேல்யூ பிளஸ் எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ பிரிப்போம். அப்போ புட்டோட வேல்யூ 10 ரூபாய் இறங்கி இருந்தா கால்குள்ள இருக்கிற எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ என்ன இருக்கும்? கால்குள்ள எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ என்ன இருக்கும்? இப்ப இவன் 85 இருந்து 10 ரூபாய் இறங்கி இருக்கான். அப்ப அவன் என்ன இருப்பான்? 10 ரூபாய் இறங்கி இருப்பான். அப்ப 10 ரூபாய் இறங்குனா இதோட வேல்யூ எவ்வளவுங்க? 165 இருந்து 155 மாறிடும். ஓகேவா? அப்ப இப்ப டைம், இப்ப ஆக்சுவல் வேல்யூ எவ்வளவு இருக்கா? 175. அப்போ இன்ட்ரின்சிக் வேல்யூ நம்மளுக்கு என்ன இருக்கு? இன்ட்ரின்சிக் வேல்யூ 20 ரூபாய் ஏறி இருக்கு. அவங்க கட்டிருக்கிற எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ 10 ரூபாய் இறங்கி இருக்கு. இதை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஆனா உங்களுக்கு பொருளுக்காக சொல்றேன். இதுல கம்மியானா அதுவும் கம்மியாகும் அல்லவா? ஆனா நமக்கு விலை என்ன இருக்கு? 165 இருந்து 175 10 ரூபாய் தான் ஏறி இருக்கு. ஆனா எதனால 10 ரூபாய் ஏறிச்சு அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ அதுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறதுனால. புரியுதுங்களா? அப்ப நார்மலா என்ன பார்த்திருக்கோம்? இப்போ மார்க்கெட் ஏறினா கால் ஆப்ஷனோட விலை ஏறி இருக்கு, புட் ஆப்ஷனோட விலை இறங்கி இருக்கு. இதுவே மார்க்கெட் இறங்குனா புட்டோட வேல்யூ என்ன ஆகணும்? எக்ஸ்பிளைன் அகெயின். ஓகே, இன்னொருக்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். யாருக்கெல்லாம் புரிஞ்சது, யாருக்கெல்லாம் புரியல? எக்ஸ்பிளைன் பண்றேன், இன்னொருக்க சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, மார்க்கெட் வந்துட்டுங்க 25,580 இருந்து 25,600 போயிருச்சு. அப்ப நம்ம தேர்ந்தெடுத்த ஸ்ட்ரைக் வந்துட்டு 25,500 அப்படின்னு எடுத்திருக்கிறோம். இப்ப மார்க்கெட் எங்க இருக்குன்னு கேட்டா 25,600 இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்னன்னா 25,500 கால் வந்துட்டு அதனுடைய சேம் புட் 25,500 புட் இருக்குமா, அந்த புட் ஆப்ஷனை விட என்ன புட் ஆப்ஷன் விலை இருக்கோ அதை விட 100 ரூபாய் ஜாஸ்தியா இருக்கணும். அதுதான் இங்க கொடுத்திருக்கிற கோடிங். அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன, புட் ஆப்ஷனுடைய வேல்யூ 85 இருக்கிறாங்க, கால் ஆப்ஷனுடைய விலை 165 இருக்காங்க. அப்ப மார்க்கெட் வந்து ஏறுனா கால் விலை ஏறணும், மார்க்கெட் வந்துட்டு புட்டோட விலை இறங்கணும். அப்போ நான் வந்து என்ன சொல்றேன், இந்த 85 ரூபாயிலிருந்து புட் ஆப்ஷன் 75 வந்துருச்சு. அப்ப கால் ஆப்ஷனோட விலை எவ்வளவு இருந்திருக்கணும்? புட் ஆப்ஷன் என்ன விலை இருக்கானோ அவனை விட எவ்வளவு இருக்கணுங்க? 100 ரூபாய் ஜாஸ்தியா இருக்கணும். அந்த 100 ரூபாய் ஜாஸ்தினா அப்ப 75 இருந்து 100 ஆட் பண்ணா
175. ஸோ அதுதான் இங்க போட்டிருக்கேன். ஓகேவா, புரியுதா? அப்போ 165 இருந்து 10 ரூபாய் ஏறி இருக்கான் கால். புட் ஆப்ஷன் 10 ரூபாய் இறங்கி இருக்கு. மார்க்கெட் 20 பாயிண்ட் ஏறினதுக்கு கால் 10 ரூபாய் ஏறி இருக்கான், புட்டு 10 ரூபாய் இறங்கி இருக்கு. ஓகேவா? சரி, இப்போ நான் புட் ஆப்ஷனுக்கு போறேன். புட் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா புட் ஆப்ஷனுடைய இது என்ன? மார்க்கெட் இறங்கினா யாரோட வேல்யூ ஏறணும்? ஓகே, அப்போ மார்க்கெட் டிக்ரீஸ், புட் ஆப்ஷனுடைய விலை இன்க்ரீஸ் ஆகணும், கால் ஆப்ஷனுடைய வேல்யூ டிக்ரீஸ் ஆகணும் அப்படிங்கிறது தான் இதோட நார்மலான ஃபேக்ட். அப்ப மார்க்கெட் வந்து நான் இப்ப எங்க இருக்கு? 25,580 இருந்து 25,550 போனதா நான் சொல்றேன். அப்ப மார்க்கெட் எவ்வளவு இறங்கி இருக்குங்க? 25,580 இருந்து 25,550 போறாங்க. எவ்வளவு இறங்கி இருக்காங்க? அப்போ 30 புள்ளிகள் இறங்கி இருக்காங்க. மார்க்கெட் 25,580 இருக்கிறாங்க. ஃபியூச்சர் இப்ப வந்து 25,580 இருக்காங்க. 25,550 வந்துட்டாங்க. அப்ப எவ்வளவு விலை இறங்கி இருக்கு அப்படின்னா நமக்கு 30 ரூபாய் இறங்கி இருக்கு. அப்ப எக்ஸாம்பிளா நான் என்ன எடுக்கிறேன்? 25,700 எடுக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு கோடிங் எழுதிடுங்க. இப்ப மார்க்கெட் எங்க இருக்கு? மார்க்கெட் இறங்கினதுக்கு அப்புறம் எவ்வளவு எங்க இருக்காங்க? மார்க்கெட் இறங்கினதுக்கு அப்புறம் எவ்வளவு இருக்காங்க? சூப்பர், 25,550 இருக்கிறாங்க. இப்ப நம்ம எந்த ஸ்ட்ரைக்கை தேர்ந்தெடுத்திருக்கிறோம்? சூப்பர், எல்லாரும் பயங்கரமான ஸ்பீடா டைப் பண்றீங்க. சூப்பர் சூப்பர். 25,700 புட்டை தேர்ந்தெடுத்திருக்கோம். சாரி, 700 ஸ்ட்ரைக்கை தேர்ந்தெடுத்திருக்கோம். அப்போ 25,700க்கு கீழே மார்க்கெட் இருக்கா, மேல இருக்கா? 25,700க்கு கீழே மார்க்கெட் இருக்கா, மேல இருக்கா? 25,700க்கு கீழே இருக்கு. அப்போ கீழே இருக்கிறதுனால புட் ஆப்ஷனுடைய விலை அதிகமா இருக்குமா, கால் ஆப்ஷனுடைய விலை அதிகமா இருக்குமா? புட் ஆப்ஷன் தான் அதிகமா இருக்கும். அப்போ கால் என்ன விலை இருக்கிறானோ அதனை விட புட் ஆப்ஷனுடைய விலை அதிகமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப எவ்வளவு அதிகமா இருக்கணும்? மார்க்கெட் இருக்கிறது 25,550, நம்ம தேர்ந்தெடுத்த ஸ்ட்ரைக்கோ 25,700. அப்ப இதற்கு இடைப்பட்ட கேப், வித்தியாசம்னு சொல்லுவோம். அது எவ்வளோ? 150 புள்ளிகள். அப்போ கால் ஆப்ஷன்ல என்ன விலையை போட்டீங்களோ அதோட 150 ரூபாய் ஆட் பண்ணிக்கணும். அப்போ மார்க்கெட் 25,580 இருக்கும்போது காலுடைய விலை 63, புட்டோட வேல்யூ 182 இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன்? காலுடைய வேல்யூ 53ன்னு எடுக்கிறேன். அப்போ புட்டோட வேல்யூ எவ்வளவு போடணும்? 203 அப்படிங்கிறது வந்துடும். அப்ப இங்க பாத்தீங்கன்னா மார்க்கெட் 30 பாயிண்ட் இறங்கினதுக்கு புட் ஆப்ஷனுடைய வேல்யூ எவ்வளவு ஏறி இருக்கு? 20 ரூபாய் ஏறி இருக்கான். கால் ஆப்ஷனுடைய வேல்யூ என்ன பண்ணிருக்கு? 10 ரூபாய் இறங்கி இருக்கான். புரிஞ்சுதுங்களா? இது நார்மலான ஃபேக்ட். இது எப்போ நம்ம நடக்கிற விஷயத்தையே தான் நம்ம பார்த்துருக்கிறோம். இது கிளியரா? அடுத்துதான் ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ்க்கு போறோம். இது புரிஞ்சுதுங்களா? அடுத்து ப்ராபபிலிட்டிக்கு போலாமா? ஓகே, ஒன்ஸ் மோர். ஓகே, மார்க்கெட் வந்துட்டுங்க 25,580 இப்ப இருக்கு. 25,580 இருந்து மார்க்கெட் வந்து 30 ரூபாய் இறங்குது அப்படின்னு நம்ம வந்து ஒரு அஷ்யூம் பண்றோம். அப்ப மார்க்கெட் 25,580 இருந்து 30 ரூபாய் இறங்குனா நமக்கு எங்க வருவாங்க? 25,580 இருந்து 30 ரூபாய் இறங்குனா 25,550 வருவாங்க.
அப்போ நார்மலா லாஜிக் என்னன்னா மார்க்கெட் இறங்கி இருக்கு, அப்போ புட் ஆப்ஷனுடைய விலை ஏறணும், கால் ஆப்ஷனுடைய விலை இறங்கணும் அப்படிங்கிறது லாஜிக். ஆனா அது லாஜிக்கு முன்னாடி என்னன்னா 25,700 மார்க்கெட் கீழே இருக்கிறதுனால இதுல புட் ஆப்ஷனுடைய விலை தான் ஜாஸ்தியா இருக்கணும். இப்ப இதே 25,700க்கு மேல மார்க்கெட் இருந்திருந்தா கால் ஆப்ஷனுடைய விலை அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்ப 25,700 புட்டு தான் அதிகமா இருக்கணும். எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா கால் ஆப்ஷன் என்ன விலையா வேணாலும் இருக்கட்டுங்க, கால் ஆப்ஷனுடைய விலை எவ்வளவு இருக்கோ அதை விட 150 ரூபாய் நமக்கு ஜாஸ்தியா இருக்கணும். யாரு? 25,700 புட் ஆப்ஷன். அப்ப நான் என்ன பண்றேன்னா காலுடைய விலைய 63 ரூபாங்கிறத, மார்க்கெட் இறங்குனா காலோட விலை என்ன ஆகணும்? இறங்கணுமா? அப்ப நான் என்ன பண்றேன், 63 ரூபாய்ங்கிற பிரைஸ 53ன்னு போட்டுட்டேன். நானா பண்ணியிருக்கேன், இது வந்து அப்படின்னு சொல்ல. அப்ப 10 ரூபாய் இறங்கினா எவ்வளவு இருக்கும்? 63 ரூபாய் இருக்கும். அப்ப 25,700 புட் எவ்வளவு இருக்கணும்? 25,700 புட் எவ்வளவு இருக்கணும்? அப்ப புட் ஆப்ஷன் வந்துட்டு கால் ஆப்ஷனுடைய விலையை விட 150 ரூபாய் ஜாஸ்தியா இருக்கணும். அப்போ நான் கால் வந்து 53ன்னு சொல்லிட்டேன். 53 பிளஸ் 150 எவ்வளவு வரும்? 203 ரூபாய் வரும். அப்போ மார்க்கெட் 30 பாயிண்ட் இறங்குனதுக்கு புட் ஆப்ஷன் 20 ரூபாய் ஏறி இருக்கு, கால் ஆப்ஷன் வந்து 10 ரூபாய் இறங்கி இருக்கு. இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாம நீங்க போனீங்கன்னா கால் ஆப்ஷன் 10 ரூபாய் இறங்குனா புட் ஆப்ஷனுடைய எக்ஸ்டென்சிவ் வேல்யூ டவுன் ஆயிருக்கும். இது எல்லாத்துக்கும் கான்செப்ட் ஒண்ணுதாங்க. இட்ஸ் அப்ளிகபிள் ஃபார் ஸ்டாக்னு கேட்டிருக்கீங்க, எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். அப்போ 25,700 கால் 10 ரூபாய் இறங்கினா புட் ஆப்ஷனுக்குள்ள இருக்கக்கூடிய எக்ஸ்டென்சிவ் வேல்யூவும் டவுன் ஆயிருக்கும் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும்னு சொல்ல வரேன். ஓகே, கிளியரா? புரிஞ்சுதுங்களா? சரி, இங்க வந்து நான் இந்த நேர் ஒரு ப்ராபபிலிட்டி எழுதியிருக்கேன். இந்த இடத்துல இருக்கிற ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னா, here the call price is not increased. அப்ப இது என்ன சொல்ல வருதுங்க? கால் விலை ஏற்றம் அடையவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. புரிஞ்சுதுங்களா? புட் பிரைஸ் டிக்ரீஸ்ட். அப்போ மார்க்கெட் வந்துட்டு 25,580 இருந்து 25,600 போயிருச்சு. அப்ப 20 பாயிண்ட் ஏறி இருக்கு. ஆனா நமக்குள்ள என்ன ஆகணும்? காலோட விலை ஏறும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, கரெக்டா? மார்க்கெட் ஏறுனா காலோட விலை ஏறும் தானே நினைக்கிறீங்க? எஸ் ஆர் நோங்க? எஸ். இப்ப இங்க என்ன கண்டிஷன் கொடுத்திருக்கேனுங்க? இப்ப இந்த இடத்துல என்ன கண்டிஷன் கொடுத்திருக்கிறேன்? காலுடைய விலை என்ன ஆகல? காலுடைய விலை என்ன ஆகல? காலுடைய விலை என்ன ஆகல? ஏறல. அப்போ நான் எந்த ஸ்ட்ரைக்கை தேர்ந்தெடுத்திருக்கிறேன்? 25,500 ஸ்ட்ரைக்கை தேர்ந்தெடுத்திருக்கேன். இப்ப மார்க்கெட் எங்க இருக்கு? இப்ப மார்க்கெட் எங்க இருக்கு? 25,600ல இருக்கு. இப்ப இதுக்கு கோடிங் என்னங்க? இதுக்கு கோடிங் என்ன? இதுக்கு கோடிங் என்ன? சூப்பர். வெறும் 100ன்னு மட்டும் டைப் பண்ணக்கூடாதுங்க. புட் ஆப்ஷன் விலையை விட கால் ஆப்ஷனுடைய விலை என்னவா இருக்கணும்? 100 ரூபாய் ஜாஸ்தியா இருக்கணும்னு சொல்லிட்டேன். ஓகே, இப்ப கண்டிஷன் நான் இங்க என்ன சொல்லி இருக்கிறேன்? காலுடைய விலை என்ன ஆகலீங்க? காலுடைய விலை என்ன ஆகல? என்ன கண்டிஷன் கொடுத்திருக்கிறேன்? காலுடைய விலை நாட் இன்க்ரீஸ். அப்ப இங்க என்ன போடணும்? காலோட விலை என்ன போடணும்? அப்ப காலுடைய விலை என்ன போடணும்? நம்ம காலுடைய விலை என்ன போடணும்? 165 ரூபாய். புரியுதுங்களா? எவ்வளவு போடணும்? 165 ரூபாய். அப்ப புட் ஆப்ஷனுடைய விலை எவ்வளவு இருக்குங்க? அப்போ புட் ஆப்ஷனுடைய விலை எவ்வளவு இருக்கும்?
கால் ஆப்ஷன் என்ன விலை இருக்கானோ அந்த விலையை விட புட் ஆப்ஷனுடைய விலை என்னவா இருக்கணும்? 100 ரூபாய் கம்மியா இருக்கணும். அப்ப எவ்வளோ? 65 ரூபாய். அப்போ மார்க்கெட் ஏறும் போது கால் ஆப்ஷனுடைய விலை ஏறணும்னு அவசியம் இல்லை. அந்த கால் ஆப்ஷன் எவ்வளவு விலை ஏறக்கு இருக்கிறானோ அந்த விலைய நமக்கு புட் ஆப்ஷனுடைய விலை இறக்கியும் நம்மளால மார்க்கெட் என்ன பண்ண முடியும்? மார்க்கெட்டை ஏற்றம் அடைய செய்ய முடியும். புரிஞ்சுதுங்களா? அப்ப இதுக்கு பேர் என்னன்னா, புட் ஆப்ஷன் விலையை கரைச்சு மார்க்கெட் என்ன பண்றாங்க? அதாவது ஃபியூச்சரோட விலையை ஏற்றுகிறார்கள். புரிஞ்சுதுங்களா? இந்த கண்டிஷன் புரிஞ்சுதா? இது என்ன நம்ம பண்ணிருக்கோம்? ஃபர்ஸ்ட் லாஜிக்கல் எக்ஸாம்பிள். சரி, இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் ஏறுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, மார்க்கெட் ஏறுது, காலுடைய விலை ஏறல. இப்ப இதுல ட்ரேடரா இருக்கிறவங்க யார் இருப்பாங்க அப்படின்னா, கால் பையர், கால் செல்லர், புட் பையர், புட் செல்லர். இப்போ கால் ஆப்ஷன் பை பண்ணி வச்சவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? கால் ஆப்ஷனோட பிரீமியத்தை பை பண்ணவங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும்? இது என்னடா ஏமாத்திட்டாங்களே, இந்த ஆப்ஷனுங்கிறதே ஒரு ஏமாற்று வேலை அப்படின்னு தோணும். ஆனா இங்க ரொம்ப முக்கியமா இருக்க வேண்டியது, இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே செல்லர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்போ டிகேங்கிறது ஒன்று நடக்கணும். அப்போ செல்லர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்களுக்கு என்ன ஆகலை, ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னா கால் செல்லர் பேனிக் ஆகாம மார்க்கெட் ஸ்பீடா மேலே போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல நமக்கு இந்த மாதிரி எவ்வளவு மூட்டை ஏற்ற முடியுங்க? புட் ஆப்ஷனுடைய விலையை கரைச்சு எவ்வளவு தூரம் மார்க்கெட்டை ஏற்ற முடியும்? புட் ஆப்ஷனுடைய வேல்யூவை கரைச்சு எவ்வளவு தூரம் ஏற்ற முடியும் அப்படின்னு கேட்டா, புட் ஆப்ஷன் கிட்ட என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ கரையிற வர மட்டும்தான் இது முடியும். அதுக்கு மேல முடியுமா? முடியவே முடியாது. அதுக்கப்புறம் என்ன ஆகணும்? மார்க்கெட் எவ்வளவு ஏறினாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நிப்டி 1 ரூபாய் ஏறினா இவன் 1 ரூபாய் ஏறுவான். புரிஞ்சுங்களா? அப்போ இந்த 65 ரூபாய் ஜீரோ ஆகிற வர மட்டும்தான் மார்க்கெட்டோட ஏற்றத்தை இப்படி தடுக்க முடியும். புரியுதுங்களா? ஏன்னா 165 இருக்கிறான். இப்ப மார்க்கெட் வந்துட்டு இன்னும் 50 ரூபாய் ஏத்தணும்னா என்ன பண்ணணும்? புட் ஆப்ஷனோட விலை இன்னும் 50 ரூபாய் இறக்குனாலே மார்க்கெட் ஏறிடும். கால் ஆப்ஷனுடைய விலை ஏத்தணுங்கிற அவசியமே இல்லை. அப்போ இந்த மாதிரி எப்ப பண்ண முடியும்னா, இந்த 65 ரூபாய் ஜீரோ ஆகிற வர மட்டும்தான் புட் ஆப்ஷனுடைய விலையை கரைச்சு என்ன பண்ண முடியும்? ஃபியூச்சரை ஏத்த முடியும். ஆனா அதுக்கப்புறம் ஆக்சுவலா காலை ஏத்தித்தான் ஆகணும். அதை தான் காமா பிளாஸ்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஸோ இதை புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ அடுத்த ப்ராப்ளம்டிக்கு நான் போறேன். ஓகே, இது கிளியருங்களா? ஓகே, இப்போ அடுத்த ப்ராபபிலிட்டி நான் ஒன்று கொடுத்துருக்கிறேன். சேம் எல்லாத்துக்குமே நான் என்ன பண்ணியிருக்கிறேன், 25,580 இருந்து 25,600க்கு போறாங்க அப்படின்னு சொல்றோம். அப்ப 20 பாயிண்ட் ஏறுனது எல்லாத்துக்குமே சமம். எந்த ஸ்ட்ரைக்கு எடுத்துக்கிறோம்? 25,500க்கு எடுத்துக்கிறோம். ஓகே, இங்க ஹியர் த கால் பிரைஸ் இஸ் இன்க்ரீஸ்ட் அண்ட் புட் பிரைஸ் ஆல்சோ இன்க்ரீஸ்டு. அப்ப இதோட அர்த்தம் என்னங்க? இத்தனை நேரம் மார்க்கெட் ஏறினா காலோட விலை ஏறணும், புட்டோட விலை இறங்கணும்னு பார்த்தோம். இங்க என்ன சொல்லியிருக்கிறேன்? கால் விலையும் ஏறுகிறது, புட்டோட விலையும் ஏற்றம் அடைந்திருக்கு. புரியுதுங்களா? புரிஞ்சுதா? காலுடைய விலையும் ஏற்றம் அடைந்திருக்கு, புட்டோட விலையும் ஏற்றம் அடைந்திருக்கு. அப்போ நான் இங்க என்ன கொண்டு வரேன் அப்படின்னா, இந்த இடத்துல எக்ஸாம்பிளுக்கு புட்டோட விலை எவ்வளவு இருக்கு? 85 ரூபாய் இருக்கா?
இந்த புட்டோட விலைய 85 ரூபாயிலிருந்து 110 ரூபாய்ன்னு ஆக்குறேன். அப்ப காலோட விலை எவ்வளவு இருக்குங்க? அப்ப காலோட விலை எவ்வளவு இருக்கணும்? ஏன்னா மார்க்கெட் 25 600, 25 100 ரூபாய் ஜாஸ்தியா இருக்கணும். அப்ப 210 ரூபாய், 100 ரூபாய் ஜாஸ்தியா இருந்தாலே போதும். இது சாத்தியமா அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு தோன்றும். சாத்தியமே. இதைத்தான் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இன்க்ரீஸ்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா, இந்த ஹெட்ஜிங் ஒரு பொருளே மார்க்கெட்ல வந்துட்டு ஒரு அசாதாரண சூழ்நிலை இருக்கு அப்படின்னா ஒரு ஹெட்ஜிங்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள். இது இன்சூரன்ஸ் பிரீமியமாட்ட சொல்லுவாங்க. இப்போ சாதாரண நாட்கள்ல ஒரு விசேஷ நாட்களுக்கும் சாதாரண நாட்களுக்கும் பூக்களோட விலை வித்தியாசம் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ சாதாரண நாள் வந்துட்டு ஒரு மாலை வாங்க போறோம். அந்த மாலை வந்துட்டு ஒரு 200 ரூபாய் அப்படின்னு சொல்றோம். சாதாரண நாட்கள்ல விலை எவ்வளோங்க? மாலையோட விலை எவ்வளோ சாதாரண நாட்கள? சாதாரண நாட்கள்ல ஒரு பூ மாலையோட விலை என்ன சொல்றேன் நானு? 200ன்னு சொல்றேன். டைப் பண்ணுங்க பார்க்கலாம் 200ன்னு எல்லாருமே. ஓகே. விசேஷ நாட்கள்ல அந்த பூ மாலையோட விலை 200ல இருந்து என்ன ஆகும்? 500ன்னு ஆகுது. ஏன் ஆகுது? ஏன் 500ன்னு ஆகுது? நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் டிமாண்ட்னு சொல்றீங்க தெரியுங்களா? இதுக்கு பெயர் டிமாண்ட் கிடையாது. இது வந்து கட்டாய தேவை. இப்போ நீங்க வந்து சாதாரணமா ஒரு கோயிலுக்கு வந்து பூமாலை போட்டுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள். பூக்களோட விலை அதிகமானதுனால 200 ரூபாயில இருந்து 500 ஆயிடுச்சு. உங்க கிட்ட காசு இல்ல. நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க என்ன பண்ணுவீங்க? 200 ரூபாய் மாலை 500 சொல்லிட்டாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? கோயிலுக்கு கொண்டு போய் போடணும். ஆனா கட்டாயமா போடணுங்கிற அவசியம் இல்லை. நீங்க நினைச்சிருக்கீங்க, போட்டிருக்கீங்க. அப்போ இன்னைக்கு என்கிட்ட காசு இல்லை. அதனால நான் என்ன பண்ணலாம்? நான் வந்துட்டு தவிர்த்து விடலாம். போடாம தவிர்த்துடலாம். இதே ஒரு கல்யாண மாப்பிள்ளை இருக்காரு. கல்யாண மாப்பிள்ளை வந்துட்டு என்ன 200 ரூபாய் மாலை 500 ரூபாய் சொல்றீங்க? நான் என் கல்யாணத்துக்கு வந்து நான் மாலையே பயன்படுத்த நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லுவாரா? கல்யாண மாப்பிள்ளை போயிட்டு எனக்கு மாலையே வேண்டாம், என்ன 500 ரூபாய் சொல்றீங்க, நான் வாங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாரா? அவர் என்ன சொல்லுவாரு? 500 என்ன 1000மே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வருவார். புரியுதுங்களா? அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது? ஒரு கல்யாணங்கிறது ஒரு சம்பிரதாயப்படி நமக்கு வந்துட்டு ஒரு மாலை அணிவித்து ஒரு இது நடக்கிறது தான். அப்ப அதை தவிர்க்க முடியுமா? அப்போ அவர் சொல்லவே மாட்டார். இதே இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி இன்னும் கொஞ்சம் டீப்பா போலாம் அப்படின்னா, நீங்க வந்துட்டு ஒரு பணத்தை சேமிச்சு வச்சிருக்கிறீங்க. அந்த சேமிப்பு வந்துட்டு ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வச்சிருக்கிறீங்க. எதுக்காக பணம் வச்சிருக்கிறீங்க? எதுக்காக பணம் வச்சிருக்கிறீங்க? ஸ்கூல் ஃபீஸ் கட்ட பணம் வச்சிருக்கிறீங்க. உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க வந்துட்டு எனக்கு கொஞ்சம் எமர்ஜென்சிங்க, பணத்தை கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. பணம் கொடுப்பீங்களா? பணம் கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டோம். ஏன்னா ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறக்காக வச்சிருந்த பணத்தை டக்குன்னு எடுத்து கொடுப்போமா? கண்டிப்பா மாட்டோம். இல்ல ரொம்ப எமர்ஜென்சி தவிர்க்கவே முடியாதுன்னா கொடுப்போம். ஆனா மேக்சிமம் 100% கொடுக்க மாட்டாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து கேட்டாலோ இல்ல சொந்தக்காரங்க கேட்டாலோ நண்பர்கள் யார் கேட்டாலும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண மாட்டோம்? கொடுக்கறதுக்கு தயங்குவோம். ரொம்ப எமர்ஜென்சி முடியவே இல்லை அப்படின்னா தான் ஏதாச்சும் கொடுக்கறதுக்கு மனசு வரும். ஆனா பொதுவா ஃபர்ஸ்ட் கேட்டதுமே என்ன பண்ணிடுவோம்? கொடுக்க மாட்டோம்.
மைக்கோட இதை வச்சு இப்போ கிளியரா கேக்குதுங்களா? ஓகே ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிறதுல ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வருது, இல்லை நான் ஸ்கூல் ஃபீஸுக்காகத்தான் நான் இந்த பணத்தை வச்சிருக்கேன், அதனால வந்துட்டு நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? நம்ம வீட்லயே என்ன பண்ணுவோம்? நம்ம வீட்டில் நடக்கிற மெடிக்கல் எமர்ஜென்சிக்காகத்தான் எடுத்துக்குவோமே தவிர கம்பல்சரி நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஸ்கூல் ஃபீஸுக்கு தான் நான் வச்சுக்குவேன், நான் மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு தரமாட்டேன் அப்படின்னு வச்சுக்க முடியுமா? அப்போ வச்சுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவோம்? எமர்ஜென்சிக்கு தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ கட்டாயமாக ஒரு தேவை ஏற்படுது அப்படிங்கும்போது இங்க வந்து என்னன்னா, நமக்கு நார்மலா பார்த்தீங்க அப்படின்னா பைக் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது எல்லாருமே கட்டாயமா எடுத்துருவோம். ஏன் அப்படின்னா நமக்கு காவல்துறை அதிகாரிகள் நம்மளை பிடிச்சிருவாங்க. விருப்பப்பட்டு யாராச்சும் பைக் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்களா? யாராச்சும் விருப்பப்பட்டு சாரி சாரி ஓகே. இப்போ போலீஸ் வந்து பிடிச்சிருவாங்க அப்படிங்கிறதுல தான் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்களே தவிர ஒரு வெஹிக்கிள் இன்சூரன்ஸுங்கிறது நமக்கு வந்து கட்டாயமாக எடுக்க மாட்டாங்க. ஆனால் மெடிக்கல் இன்சூரன்ஸ் அப்படியா? மெடிக்கல் இன்சூரன்ஸ் அப்படியா? இல்லை, கட்டாயம் இல்லை. அதனால் டாக்டர் எப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அப்போ தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாச்சும் ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் கேட்டு போடலாமா அப்படின்னு யோசிப்போம். எமர்ஜென்சியை நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்க மாட்டோம். அப்போ அது போல் நமக்கு இந்த ஆப்ஷன் ப்ரீமியம்ங்கிறது ஒரு ஹெட்ஜிங் இன்ஸ்ட்ருமெண்ட். அதனால் வந்துட்டு எதிர்பாராமல் மார்க்கெட் ஒரு மொமெண்டம் ஆகிடுமோ அப்படின்னு பயம் வந்தால் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, ஹெட்ஜ் பண்ணுவாங்க. என்எஸ்சி வந்து கட்டாயமாக ஹெட்ஜ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணணும்னு யாருக்கும் சொல்லலை. அப்போது மார்க்கெட்டில் எதிர்பாராத ஏதாச்சும் ஒரு நியூஸோ ஏதோ ஒரு சம்பவமோ வருது அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த மாதிரி இம்ப்ளைடு வாலட்டிலிட்டியை உயர்த்தி விடலாம். அப்போ 85 ரூபா இருக்கிற புட் ஆப்ஷன் 110 ரூபாய் ஆயிருச்சு. அப்போ கால் ஆப்ஷன் என்ன பண்ணணும்? கோடிங் என்ன நம்மளுக்கு? கோடிங் என்ன? புட் ஆப்ஷன் விலையை விட கால் ஆப்ஷனுடைய விலை 100 ரூபாய் அதிகமா இருக்கணும். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுங்க, கால் ஆப்ஷனுடைய விலையும் உயர்ந்திருக்கு, புட் ஆப்ஷனுடைய விலையும் உயர்ந்திருக்கு. இங்க போய் லாஜிக்கா மார்க்கெட் ஏறினா புட் ஆப்ஷனுடைய விலை இறங்கணுமே, இது ஏன் ஏறி இருக்கு அப்படின்னு போய் என்ன பண்ண முடியாது, என்ன பண்ண முடியாது, கேள்விகள் கேட்க முடியாது. ஏன்னா இது வந்துட்டு ஒரு ஆப்ஷன் கிரீக்ஸ் அப்படிங்கிற ஒரு விலையின் அடிப்படையில் கட்டமைப்பு நடந்ததுனால நமக்கு இந்த மாதிரி 2 பிரீமியம் ஏற்றம் செய்யலாம். புரிஞ்சுதுங்களா? அப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா கால செல் அடிச்சவங்களுக்கும் லாஸ்ல இருப்பாங்க, மார்க்கெட் ஏறினா இறங்குமே அப்படின்னு சொல்லிட்டு புட் ஆப்ஷனை செல் அடிச்சவங்களும் என்னவா இருப்பாங்க, என்ன இருப்பாங்க, அவங்களும் லாஸ்ல இருப்பாங்க. புரியுதுங்களா? இது ரெண்டையுமே பை பண்ணவங்களுக்கு, காலை பை பண்ணவங்களுக்கும் ப்ராஃபிட் தான், புட்டை பை பண்ணவங்களுக்கும் ப்ராஃபிட் தான். ஸோ இது வந்து ஒரு சிச்சுவேஷன், சூழ்நிலையை பொறுத்து பார்த்து தான் நம்ம முடிவு செய்ய வேண்டும். அப்போ இந்த லாஜிக் வந்துட்டு மார்க்கெட்டில் ஒரு அசாதாரண சூழ்நிலை வருது, நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து பயங்கரமாக இறங்கிடுமோ இல்லை ஏறிடுமோ அப்படின்னு வருது. அப்போ என்ன ஆகும், உடனடியாக என்ன ஆகலாம், இந்த மாதிரி இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி நமக்கு வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ண முடியும். புரிஞ்சுதுங்களா? ஓகேவா? ஓகே. அடுத்த சினாரியோக்கு நான் போறேன்.
ஹவு மெனி பெர்சன்டேஜ் டு பாசிபிள் அப்படின்னால இல்லைங்க, அது எவ்வளோ வேணாலும் ஏறலாம். இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அட் த மணியோட க்ளோசிங் வேல்யூ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து பண்ணலாம். அது நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் இங்கே வந்துட்டு ஹியர் த கால் ப்ரைஸ் டிக்ரீஸ் அண்ட் புட் price is decreased then future is increased. அதாவது மார்க்கெட் வந்துட்டு மேலே போயிருக்கு, கால் ஆப்ஷனுடைய விலையும் இறக்கம், புட் ஆப்ஷனுடைய விலையும் இறக்கம் அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப என்னன்னா இந்த இடத்துல பாருங்க, கால் விலை 165 ரூபாய் இருக்கிறான், புட் விலை 85 ரூபாய் இருக்கிறான். இப்போ புட் விலை 50 ரூபாய் ஆகிறான். அப்ப எவ்வளவு இருக்கலாம், 35 ரூபாயிலிருந்து 50 ரூபாய் ஆகிறான். கால் விலையும் 165 இருந்து 150 ஆகிறான். ஆனா மார்க்கெட் என்ன இருக்கு, மார்க்கெட் என்ன இருக்கு, 20 பாயிண்ட் ஏறி இருக்கு. அப்போ இதுல என்ன தெரியுதுன்னு நம்மளுக்கு, ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து மார்க்கெட்டை டாமினேட் பண்ணி இருக்கிறாங்க அப்படிங்கறத இது மறைமுகமாக நம்ம எடுத்துக்கணும். ஆப்ஷன் செல்லர்ஸ், கால் செல் அடிச்சவனுக்கு ப்ராஃபிட், புட்ட செல் அடிச்சவனுக்கு ப்ராஃபிட், நமக்கு என்ன இருக்கு, ரெண்டுமே சேர்ந்து செல் அடிச்சவனுக்கு மார்க்கெட் மேல போயிருக்கு. ஆனாலும் பிரீமியம் என்ன இருக்கு, டிகே ஆயிருக்கு. இதுதான் பிரீமியம் டிகேன்னு சொல்லுவாங்க. அப்போ மார்க்கெட் ஏறும்போது காலோட விலையும் இறங்குது, புட்டோட விலையும் இறங்குதுன்னா இதை வந்து ஒரு ஆப்ஷன் செல்லர்ஸ் டாமினேட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இந்த ஆப்ஷன் செல்லர்ஸ் டாமினேட் பண்ணும்போது ஒரு ஆப்ஷன் பையரா இருக்கிறவங்க உள்ள இருக்கவே கூடாது. இதெல்லாம் நீங்க ஒரு லாஜிக்கலா பார்க்கணும். அப்போ மார்க்கெட்ல கால் ஆப்ஷனுடைய விலையும் இறங்கி இருக்கு, புட் ஆப்ஷனுடைய விலையும் இறங்கி இருக்கு, ஆனா மார்க்கெட் மட்டும் ஏறுது. அப்ப இந்த சினாரியும் நமக்கு என்ன ஆகலாம், மார்க்கெட்ல அமையலாம். ஓகே, அடுத்தது இந்த இடத்துல பாருங்க, here call price increased and put price remain the same. அதாவது மார்க்கெட்ல புட் ஆப்ஷனுடைய விலை மாற்றமே இல்லைன்னு கொடுத்துருக்கிறேன். அப்போ புட் ஆப்ஷனுடைய விலை எவ்வளோ இருக்கு, 85 ரூபாய் இருக்கணும். ஆனா மார்க்கெட் எவ்வளோ ஏறி இருக்கு, நமக்கு 25,500 to 600 போயிருக்கான். அப்ப 85 ரூபாய் புட்டு 85 ரூபாய்னா அப்ப கால் எவ்வளவு இருப்பான், கால் எவ்வளவு இருப்பானுங்க, 185 ரூபாய் இருப்பான். சோ இப்படியும் நடக்கலாம். புட் ஆப்ஷனுடைய மார்க்கெட் மேல போனா புட் ஆப்ஷனுடைய விலை இறங்கும்னு நீங்க நினைப்பீங்க. அப்போ புட் ஆப்ஷனுடைய விலை இறங்காம வெறும் கால் ஆப்ஷனுடைய பிரைஸை மட்டும் ஏத்தி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் நமக்கு இங்க கிடைக்குது. அப்ப இந்த இடத்துல என்ன நம்ம யோசிக்கலாம்னா, புட்டை செல் அடிச்சவனுக்கு என்ன இருக்கும், புட்டை எதுக்கு செல் அடிப்பாங்க, மார்க்கெட் மேல போகும்போது அவனுக்கு ப்ராஃபிட் வரும்னு நினைப்பாங்க. அப்ப புட் செல்லருக்கு என்ன இருக்கு இந்த இடத்துல, அவன் வந்துட்டு செல் அடிச்சது காரணம் என்ன, டிகே ஆகணும் தானே அடிச்சிருப்பானுங்க. இப்ப கேக்குதா, கேக்குதாங்க. அப்போ நமக்கு இந்த இடத்துல புட்டை செல் அடிச்சவங்க அவங்களுக்கு டிகே ஆகும்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா இங்க என்ன ஆகலைங்க, டிகே ஆகல. அப்ப கால் ஆப்ஷன் செல் அடிச்சவனுக்கு என்ன ஆகும், டபுளா ஏறும். அப்ப கால் ஆப்ஷன் செல் அடிச்சவங்களுக்கு லாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். புரியுதுங்களா? சோ இந்த மாதிரி சினாரியோவும் இருக்கலாம். அப்ப மார்க்கெட்ல இந்த காலுக்கும் புட்டுக்கும் உண்டான டிஃபரன்ஸ் எப்படி நடக்குதோ அதற்கு பேஸ் பண்ணி நீங்க மார்க்கெட்டோட சூழ்நிலையை பார்க்க விரும்பணும். இதெல்லாமே ஆமாம் ஆப்ரேட்டர் தான், இதெல்லாம் ஆப்ரேட்டிங். அப்ப மார்க்கெட்டுக்குள்ள ஆப்ரேட்டர் சொல்லிருக்காங்க போது மார்க்கெட்டை மேலே ஏற்றவும் கீழே ஏற்றவும் நல்லா ஒரு வால்டைல் பண்ணக்கூடிய வாய்ப்பு இங்க இருக்கும். ஸோ இதையும் நீங்க பார்க்கணும்.
சரி, இதுவரை நம்ம வந்து இப்போ கால் ஆப்ஷன்ஸோட பிரீமியத்தை பார்த்துட்டு இருந்திருக்கோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்றோம்னா புட் ஆப்ஷன்ஸோட பிரீமியத்தை பேஸ் பண்ணி நம்ம எப்படி பார்க்கறது, இதே மாதிரி லாஜிக்ஸை நம்ம அதுக்குள்ள கொண்டு போறோம். போலாமா? ஹூ இஸ் ஆப்ரேட்டர், அவங்க ஆப்ரேட்டருக்கு யார் பேர்லாம் இருக்கு, நம்ம வந்து எஃப்ஐஸ் வச்சுக்கலாம், டிஐஸ் வச்சுக்கலாம், என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம். இதுல யாரு எவரு அப்படிங்கறதுக்கு நமக்கு முக்கியம் இல்லை. ஒரு கலகலப்பு படம் நினைக்கிறேன், ஆமான்னு ஒத்துக்கிட்டாதான் சோறு அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டாதான் ட்ரேட். இதுல யார் பண்றா, எதுக்கு பண்றா, எப்படி நான் பண்றாங்க அப்படின்னு எல்லாம் நம்ம யோசிக்க கூடாது. யோசிச்சா ட்ரேடே பண்ண முடியாது. இப்ப பாருங்க, நான் வந்துட்டு இப்ப இது பாத்தீங்கன்னா 25,580 இப்போ ஃபியூச்சர் இருக்கு. இங்கிருந்து நான் வந்துட்டு 550 மார்க்கெட் வருது அப்படின்னு நம்ம சொல்றோம். 25,550க்கு வருது. இப்ப நம்ம எந்த ஸ்ட்ரைக்கை தேர்ந்தெடுத்திருக்கோம்னா 25,700 ஸ்ட்ரைக்கை தேர்ந்தெடுத்திருக்கோம். எந்த ஸ்ட்ரைக்கை தேர்ந்தெடுத்திருக்கோங்க? 25,700 ஸ்ட்ரைக்கை தேர்ந்தெடுத்திருக்கோம். மார்க்கெட் 25,580ல இருந்து 550 30 பாயிண்ட் இறங்கி இருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் லாஜிக்கலா நான் எடுத்துக்கிறது என்னன்னா, here the call price is not decreased. மார்க்கெட் இறங்குனா கால் பிரைஸ் என்ன ஆகணுங்க? இறங்கணும். அப்போ கால் பிரைஸ் இறங்கல அப்படின்னு சொல்லிட்டேன். பட் புட் பிரைஸ் இன்க்ரீஸ்டு, த ஃபியூச்சர் இஸ் டிக்ரீஸ்டு. அப்போ நான் இந்த இடத்துல என்ன சொல்லிட்டேன்? கால் பிரைஸ் இறங்கலன்னு சொல்லிட்டேன். அப்ப 25,700 கால் எவ்வளவு இருக்கிறான் அப்படின்னு கேட்டா நமக்கு 63 ரூபாய் இருக்கிறான். அப்ப புட் எவ்வளவு இருக்கணும்? கால் விலை என்ன இருந்தாலும் சரி அதை விட நம்ம தேர்ந்தெடுத்த ஸ்ட்ரைக் 25,700, அப்ப கால் விலை 63. இப்ப மார்க்கெட் இருக்கிறதோ 25,550. அப்ப 25,550க்கும் 25,700க்கும் உண்டான கேப் எவ்வளோ? 150 பாயிண்ட். அப்போ 63 பிளஸ் 150 எவ்வளவு இருக்கணுங்க? 213 ரூபாய் இருக்க வேண்டும். எவ்வளவு இருக்கணும்? எவ்வளவு இருக்கணும்? 213 ரூபாய் இருக்கணும். அப்போ மார்க்கெட் இறங்கும் போது டிகே ஆகும்னு சொல்லிட்டு காலை செல் அடிச்சவங்களுக்கு என்ன இருக்கும்? ஒரு விலையும் இறங்கி இருக்காது. ஆனா புட்டை செல் அடிச்சவங்களுக்கு என்ன இருக்கும்? இந்த இடத்துல டெல்டா வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அப்ப என்ன ஆயிடுச்சு? மார்க்கெட் 30 பாயிண்ட் இறங்குனதுக்கு இவன் 182 ரூபாயில இருந்து அப்படியே மார்க்கெட் 1 பாயிண்ட் இறங்குனதுக்கு இவனும் 1 பாயிண்ட் ஏறி இருக்கான். புரிஞ்சுதுங்களா? அதாவது இந்த இடத்துல என்னன்னா, அந்த சம்பளத்துக்கு அட்வான்ஸ் கழிக்கணுமா? இந்த அட்வான்ஸ் எல்லாம் நான் கழிக்க மாட்டேன்னு சொன்ன மாதிரி கணக்கு. புரியுதுங்களா? கால் ஆப்ஷனோட பிரைஸ் இறங்கவே இல்லை. அப்ப என்ன ஆகணும்? கால் ஆப்ஷனோட பிரைஸ் இறங்கலன்னா புட் ஆப்ஷனோட பிரைஸ் அப்படியே ஏத்தி தான் மார்க்கெட்டோட ஃபியூச்சரை மொமெண்டம் பண்ண முடியும். புரியுதுங்களா? அப்ப என்ன அர்த்தம்? எக்ஸ்டென்சிக் வேல்யூ, டைம் வேல்யூ குறையவே இல்லைன்னு அர்த்தம். அப்ப டைம் வேல்யூ குறையல அப்படின்னா கால் ஆப்ஷன்ல குறையலனாலும் புட் ஆப்ஷன்ல குறையுமா? குறையாது. ஏன்னா இதோட எக்ஸ்டென்சிக் வேல்யூ அவங்ககிட்ட இருக்கா இல்லையா? அதனாலதான் டபுளா ஏறி இருக்கு. டபுள் மீன்ஸ் மார்க்கெட் எவ்வளவு ரியாக்ட் பண்ணணும் அந்த ரியாக்ஷனுக்கு டெல்டா வேல்யூ சமமா கிடைச்சிருக்கு. புரிஞ்சுதுங்களா? ஓகே, அடுத்த சினாரியோ போட்டா, அடுத்த சினாரியோ ஓகே. அடுத்த சினாரியோ என்ன கொடுக்கறேன் நானு? here the put price increased and call price also increased. அங்க implied what increase ஆகும்போது நான் என்ன சொன்னோம்? காலோட விலையும் மேற்றம் அடைஞ்சிருக்கு, புட்டோட விலையும் மேற்றம் அடைஞ்சிருக்குன்னு சொல்றோம். அதே மாதிரி மார்க்கெட் இறங்கி இருக்கான், காலுடைய விலையும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, புட்டோட விலையும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு தாட். அப்ப இந்த இடத்துல நமக்கு மார்க்கெட் வந்துட்டு 25,550 இருக்கு. அப்போ காலுடைய விலையை விட புட்டோட வேல்யூ 150 ரூபாய் ஜாஸ்தியா இருக்கணும். இப்ப காலோட விலை 63, நான் என்னவா மாத்துறேன் அப்படின்னா இங்க புட்டோட வேல்யூ 250ன்னு மாத்துறேன். அப்ப புட்டோட வேல்யூ 250னா காலோட வேல்யூ எவ்வளவு இருக்கும்?
100 இருக்கும். காலோட வேல்யூ 100 இருக்கும். அப்போ 63 ரூபாயிலிருந்து 100 37 காலோட வேல்யூ ஏறுது. புட் ஆப்ஷன் என்ன ஆகுது? 250 மாறுது. புரியுதுங்களா? புரிஞ்சுதா? ஸோ இதுதான் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி. ஆனால் என்ன ஆனாலும் எக்ஸ்பைரியில் என்ன பண்ணணும்? எவனாச்சும் ஒருத்தனை 0 பண்ணித்தான் ஆகணும். ஆனால் இந்த மாதிரி விலை உயர்வு நடக்கும்போது 2 பேருமே பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுறாங்க அப்படிங்கும்போது ஆப்ஷன் பையர் வந்துட்டு அந்த மொமெண்டம் தான் கேட்சப் பண்ணணுமே தவிர அதை வெயிட் பண்ணக்கூடாது. வெயிட் பண்ணாங்கன்னா எப்படி இருந்தாலும் எக்ஸ்பைரியில் என்ன ஆகணுங்க? எக்ஸ்டென்சிக் வேல்யூ 0வா மாறணும். அப்போ அதிகமான விலை கொடுத்து நீங்க வாங்கி 0 பண்ணீங்கன்னா உங்க கேபிட்டல் லாஸ் வந்துடும். ஸோ இதை உன்னிப்பாக நம்ம கவனிக்க வேண்டும். அதாவது மார்க்கெட் இறங்கும் போது புட்டோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனா பரவாயில்ல, காலோட பிரைஸும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப மார்க்கெட்டுக்குள்ள ஒரு அசாதாரண சூழ்நிலை இருக்குன்னு அர்த்தம். அந்த அசாதாரண சூழ்நிலைக்கு மார்க்கெட் ஒரு பெரிய மூமெண்ட் எல்லாம் ஏற்படலாம். இந்த ஒரு டைம் பாத்தீங்கன்னா பாருங்க, அதானி கம்பெனி மேல ஒரு பெயர் ஒரு பிரச்சனைனால கிட்டத்தட்ட அந்த டயத்துல பிரீமியம் பாத்தீங்கன்னா ஒரு எப்பவுமே இம்ப்ளைட் வாலிட்டி 20 30 50 இருக்கும். பாத்தீங்கன்னா அந்த டயத்துல 200 250 வரை இம்ப்ளைட் வாலிட்டி இருந்தது. இந்த மாதிரி விலை வந்து நமக்கு சார்ட்ல தெரியாதுங்க. அதனாலதான் நம்ம வந்து வரைபடத்துல அதிகமா தெரியாதுங்க போது இந்த கணக்கீட்டு அடிப்படையில் நம்ம பாக்குறது. அப்ப 2 செல்லருமே இதுல பேனிக் ஆகக்கூடிய சிச்சுவேஷன் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹியர் த புட் பிரைஸ் டிக்ரீஸ்ட் அண்ட் கால் பிரைஸ் டிக்ரீஸ். அதாவது கால் பிரைஸும் இறங்கி இருக்கு, புட் பிரைஸும் இறங்கி இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? ஆப்ஷன் செல்லர்ஸ் டாமினேட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப இந்த இடத்துல என்னன்னா எனக்கு காலுடைய பிரைஸை விட புட்டோட பிரைஸ் 150 ரூபா ஜாஸ்தியா இருக்கணும். இப்ப புட்டோட பிரைஸ் 182, காலோட பிரைஸ் 63. நம்ம என்ன பண்றோம்? இந்த இடத்துல 160 ரூபாய், அதாவது புட்டோட விலை 160ன்னு சொல்றேன். அப்ப காலோட விலை எவ்வளவு இருக்கணும்? 10 ரூபாய் தான் இருக்கணும். அப்ப 63 ரூபாயிலிருந்து புட்டு 10 ரூபாய் ஆகிறான், 182 ரூபாயிலிருந்து 160 ரூபாய் ஆகிறான். அப்போ புட்டோட விலையும் இறங்குது, காலோடைய விலையும் இறங்குது. அப்போ இது வந்து ஆப்ஷன் செல்லர்ஸ் டாமினேட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த மாதிரி டாமினேட் நடக்கும்போது ஆப்ஷன்ஸ் பையரா ஒரு சான்ஸும் கூட என்ன பண்ணிடக்கூடாதுங்க, மார்க்கெட்ல ட்ரேட் பண்றதுக்கு இனிஷியேட் பண்ணக்கூடாது. இனிஷியேட் பண்ணா உங்களுடைய வின்னிங் ப்ராபபிலிட்டி கம்மியா இருக்கும். எப்ப ஆப்ஷன் செல்லர் வந்து பயத்துல இருக்கிறாங்களோ அப்பதான் ஆப்ஷன் பையருக்கு ஸ்பீடு மூவ்மெண்ட் கிடைக்கும் மார்க்கெட்ல. அப்ப இதையெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்? ஆப்ஷன்ஸ் ட்ரேடரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இதையும் நீங்க செக் பண்ணணும். ஓகே, இப்போ உங்களோட டவுட்ஸ் நீங்க கேட்டுக்கலாம். உங்களுடைய டவுட் செஷனா இப்போ நம்ம இன்னைக்கு கேட்டுக்கலாம். யாருக்கெல்லாம் கிளியர் ஆச்சு, யாருக்கெல்லாம் டவுட் இருக்கு, உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் வந்துட்டு அப்படியே இது பண்ணலாம். ஆப்ஷன் செல்லர் கான்செப்ட் நடுவில் சொன்னீங்க, அது புரியல சார். ஆப்ஷன் செல்லரை பொறுத்த வரங்க டிகே ஆகணும். அதாவது ஒரு பிரீமியத்தை நான் 100 ரூபாய்க்கு செல் அடிக்கிறேன்னா அந்த டைம் வேல்யூ வந்து அது 0 ஆகணும். அப்போ அந்த பிரீமியம் வந்துட்டு கரையுது, டிகே ஆகுது அப்படிங்கிறது அவங்களுக்கு. அப்போ காலுடைய பிரீமியம் டிகே ஆகுது, புட்டோட பிரீமியம் டிகே ஆகுதுன்னா மார்க்கெட்ல ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இதை வந்து நம்ம செக் பண்ணிட்டே வரணும். எதோட செகண்ட் லாஜிக் கேட்டிருக்கீங்க? இங்க பாத்தீங்கன்னா புட்டோட செகண்ட் லாஜிக் நான் இது பண்றேன். Here the put price is increased and call premium also increased. இது வந்து ஒரு implied volatility மாற. இது வந்து NSE வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா இது ஒரு ஹெட்ஜிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஹெட்ஜிங் இன்ஸ்ட்ருமெண்ட் இப்ப NSE வந்து கட்டாயமா எல்லாருமே ஹெட்ஜ் பயன்படுத்தி தான் ட்ரேடு பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் கட்டாயப்படுத்தலைங்க. கட்டாயப்படுத்திருக்கா? NSE வந்துட்டு
கட்டாயமா எல்லாரும் ஹெட்ஜ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களா? எப்படி ஒரு வாகன இன்சூரன்ஸுக்கு ஒரு காவல்துறையோ சட்டமோ நமக்கு என்ன பண்ணியிருக்கு, கட்டாயமாக நீங்க வந்துட்டு இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு சொன்ன மார நமக்கு இந்த இடத்துல கட்டாயமாக ஹெட்ஜ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணணும்னு சொல்லலை. அப்போ அதனால என்னன்னா, எப்போ ஹெட்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு இன்வெஸ்டார் வந்துட்டு அவங்களுக்கு நட்டம் ஏற்பட்டு விடுமோ, பெரிய பிரச்சனை ஏற்பட்டு விடுமோ அப்படிங்கும் போது தான் ஒரு கேபிட்டல் ரிஸ்கை தவிர்க்கறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹெட்ஜ் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஹெட்ஜ் எப்போ பண்ணுவாங்க, ஒரு பெரிய நியூஸோ பெரிய இம்பேக்டடோ ஏதாச்சும் ஒரு பெரிய சம்பவமோ நடக்கும்போது தான் நமக்கு என்ன ஆகும், அதை கொண்டு வருவாங்க. அப்போ இம்ப்ளைட் வால்ட் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது இன்க்ரீஸ் ஆகும். இது எல்லாமே நீங்க கவனத்துல கொள்ளணும். இதை எப்போ நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, மார்க்கெட்ல நேத்து மார்க்கெட்ல எந்த ஸ்ட்ரைக்கோட சேம் ஸ்ட்ரைக்கோட க்ளோசிங் கம்மியா இருக்கு அப்படின்னு எடுங்க. கால் புட்டோட க்ளோசிங் 25 புள்ளிக்கு டிஃபரெண்ட் கம்மியா இருக்கிற ஸ்ட்ரைக் எடுத்து அதை ஆவரேஜ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்த நாள் மார்க்கெட்டோட மொமெண்டம்ல நமக்கு ஒவ்வொரு இடத்துலையும் கால் புட்டோட ஸ்ட்ரைக்கோட ப்ரைஸ் மீட் ஆகணும், இந்த மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட். அப்போ நேற்றைய மீட்டிங் பாயிண்ட்டை விட இன்னைக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நமக்கு வந்துட்டு ஃபியர் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்தியா விக்ஸ். அப்போ இந்தியா விக்ஸ் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும்போது நமக்கு ஒரு சின்ன யோசனை என்னன்னா, மார்க்கெட்டோட ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் ஆகலாம், நமக்கு வந்துட்டு இதுலேயும் மாற்றங்கள் கொண்டு வரலாம், ஆப்ரேட் பண்ணலாம். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக நமக்கு கரைவது குறைவாகவும் ஏற்றம் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ இந்தியா விக்ஸ் வந்து ஒரு ஃபியர் இண்டெக்ஸ் சொல்லுவாங்க. அந்த ஃபியர் இண்டெக்ஸை பொறுத்தவரை நம்ம அதை செக் பண்ணி பார்க்கணும். ஓகே, இந்த மாதிரி தான் மார்க்கெட்ல மூமெண்ட் இருக்குங்க. நான் சொன்னதுக்கு அப்பாற்பட்டு கண்டிப்பா இருக்காது. இந்த மாதிரி 4-5 வகைகள் நமக்கு இருக்கும், அதை நீங்க செக் பண்ணி பார்க்கணும். மீட்டிங் பாயிண்டோட கான்செப்ட் என்னன்னா, ஃபியூச்சர் வந்துட்டு இப்போ 25,600னா 25,600 காலோடைய விலை புட்டோட விலை சமம் இருக்கணும். அந்த சமத்தை வச்சு தான் அந்த மீட்டிங் பாயிண்ட் கான்செப்டே ரன் ஆகும். அது நீங்க லைவ் மார்க்கெட்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க செக் பண்ணி பார்க்கணும். ஹவு வேன் கீ கேன் அப்ளை, இதான் நான் முதலே சொல்லி ஆரம்பிச்சேன். நம்ம வந்துட்டு எப்படி செயல்பாடு நடக்குதுங்கிறது தான் நான் காமிக்கிறேன். நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியா கால் செல்லர் புட் செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் எப்படி மார்க்கெட்ல ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்க அப்சர்வேஷன் பண்ணணும். லைவ் மார்க்கெட்ல நீங்க ஸ்கிரீன்ஷாட்ஸும் மார்க்கெட் அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நல்லாவே இது பண்ணிக்கலாம். நமக்கு ஆப்ஷன் செயின்லயே ஐவின்னு ஒன்று இருக்கும், இம்ப்ளைடு வாலட்டிலிட்டின்னு போட்டுருப்பாங்க. ஆப்ஷன் செயின்குள்ள போய் பார்த்தீங்கனால அது தெரிஞ்சிடும். அது ஒரு இம்பேலன்ஸ்டா இருக்கு அப்படின்னா கால் சைடு கம்மியா இருக்கும், சில டைம் கால் சைடு ஜாஸ்தியா இருக்கும், சில டைம் புட் சைடு கம்மியா இருக்கும், இல்ல புட் சைடு ஜாஸ்தியா இருக்கும். அது மாதிரி இம்பேலன்ஸ் இருக்கும்போது அது இம்பேலன்ஸா வந்து கரெக்ட் பண்ணுவாங்க. ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் புட் லாஜிக்கல் எக்ஸாம்பிள். லாஜிக்கல் எக்ஸாம்பிள்னா மார்க்கெட் இறங்குனா புட் ஆப்ஷனுடைய விலை ஏறணும், கால் ஆப்ஷனுடைய விலை இறங்கணும், இதுதான் லாஜிக்கலானது. ஆனால் அதுக்கு அப்பாற்பட்டு புட் ஆப்ஷனுடைய ப்ரீமியத்தை இன்க்ரீஸ் பண்ணாமையே கால் ஆப்ஷனுடைய ப்ரீமியத்தை கரைச்சும் கூட மார்க்கெட்டை இறக்க முடியும். அதான் லாஜிக்குங்க. ஃபியூச்சர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு ஒன்றும் இல்லைங்க. நமக்கு ஃபியூச்சர் மந்த்லி கான்ட்ராக்ட்னா உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடியே ட்ரேடு நடக்குது. அப்போ வீக்லி கான்ட்ராக்டர் சிலரெல்லாம் ட்ரேட் பண்ணுவாங்க. வீக்லி கான்ட்ராக்டர் ட்ரேட் பண்ணும்போது ஃபியூச்சர் உங்களுக்கு வீக்லி ஃபியூச்சர் இல்லை. அப்போ நான் வந்துட்டு ஆப்ஷன் ப்ரீமியம் ஃபியூச்சர் பேஸில் தான் ஒர்க் ஆகுதுன்னு சொன்னோம். அப்போ அந்த ஃபியூச்சர் பேஸை ப்ரைஸை கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் இந்த கோடிங்கே நம்ம கொடுத்துருக்குறோம்.
இதுதான் நமக்கு ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நீங்க எழுதி வச்சு செக் பண்ணி பாருங்க. கால் பிரைஸ் சேம் ஸ்ட்ரைக் எடுக்கிறீங்க, கால் பிரைஸ் அதிகம் அப்படின்னா நமக்கு ஃபியூச்சர் ஈக்குவல் டு சேம் ஸ்ட்ரைக் பிளஸ் கால் பிரீமியம் மைனஸ் புட் பிரீமியம். இதான் கோடிங். இதே புட் பிரைஸ் வந்து அதிகமாக இருந்ததுன்னா சேம் ஸ்ட்ரைக் எடுத்துட்டு மைனஸ் புட் பிரீமியம் மைனஸ் கால் பிரீமியம், அதுதான் ஃபியூச்சர். லாஸ்ட் 2 days விக்ஸ் ரைஸ். ஆமாங்க, விக்ஸ் ரைஸ் ஆயிருக்கு. அப்போ மார்க்கெட்டில் ஒரு பேனிக் சிச்சுவேஷன், ஃபியர் சொல்லுவாங்க. அது ஃபியர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா கீழே போகணுங்கிற அவசியம் இல்லை, மார்க்கெட் வந்து ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இதே உங்களுக்கு இந்தியா விக்ஸ் வந்து 15, 20, 25 எல்லாம் இருக்குன்னா ஒரு நிஃப்டியோட ரேஞ்ச் டெய்லியுமே ஒரு 300-400 பாயிண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அது இந்தியா விக்ஸ் இன்க்ரீஸ் ஆக ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். இன்னைக்கு டாபிக் ஜீரோ டு ஹீரோ எக்ஸ்பிளைன் இல்லைங்க, நம்ம வந்துட்டு இந்த ப்ரீமியத்தோட அனலைஸ் பண்ணிட்டு தான். அப்ளிகபிள் ஃபார் ஆல் ஸ்ட்ரைக் பிரைஸ் இல்லைங்க, இது எல்லா ஸ்ட்ரைக்குக்குமே இதுதான் லாஜிக்கல். ஏன்னா இங்க கோடிங் தானே, அதனால வந்துட்டு எல்லா ஸ்ட்ரைக்குக்கு தான் நடக்கும், ஒரு ஸ்ட்ரைக் இல்லை. உங்களுக்கு நான் எல்லா ஸ்ட்ரைக்கும் எக்ஸாம்பிள் எடுத்து சொன்னா கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. ஒரே ஸ்ட்ரைக்கை வச்சு நான் எல்லாத்துக்கும் நான் இது பண்ணேன். மீட்டிங் நடந்ததுக்கப்புறம் எந்த பக்கம்ங்கிறது நம்ம மார்க்கெட்டை பார்த்து தான், நம்ம யார் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க யார் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு பார்த்து ஸ்ட்ராங்காக இருக்கிற பக்கம் டைரக்ஷன் மூவ் ஆகிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. அது நம்மளுடைய அனுபவத்தில் தான் கொண்டு வர முடியுங்க. மார்க்கெட் இறங்கும் போது எப்படி கண்டுனா அதை நம்ம வந்துட்டு மார்க்கெட் நேற்றைய க்ளோசிங்கோட ஏடி மீட்டிங் பாயிண்ட்டையும் வச்சுட்டு இன்னைக்கு மீட்டிங் பாயிண்ட்டையும் டிஃபர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். காமா பிளாஸ்ட்ங்கிறது அவங்க சொல்ல ஆப்ஷன் கிரீக்ஸ்ல இருக்கிற காமா வேற. நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா, மார்க்கெட் ஏறணும் அப்படின்னா புட் ஆப்ஷனுடைய விலை இறங்கணும், கால் ஆப்ஷனுடைய விலை ஏறணும். அப்போ புட் ஆப்ஷனுடைய விலை இறக்கத்தை விட கால் ஆப்ஷனுடைய விலை ஏற்றம் மிக அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது தான் காமா பிளாஸ்ட் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன், என்னுடைய பார்வையில நான் சொல்றேன். இல்ல மார்க்கெட் இறங்கும் போது பாத்தீங்கன்னா கால் ஆப்ஷனோட விலை இறங்கணும், புட் ஆப்ஷனோட விலை ஏறணும். அப்ப கால் ₹1 இறங்குனதுக்கு புட் ₹5 ஏறானா அது ஒரு காமா பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். எல்லா ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குக்குமே நான் 25,500க்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேனுங்க. நீங்க வந்து 25,500க்கு வேணா 25,500 புட்டு 0 பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து 25,500 காலுக்கு அப்படியே காமா பிளாஸ்ட் நடக்கிறதுக்கு கொடுப்பாங்க சொல்றீங்க. அப்ப 25,550க்கு அதுக்கு அப்படித்தான் இருக்கும். ஏன்னா இவனோட டைம் வேல்யூ குறையும் போது அதுவும் டைம் வேல்யூ குறையும். அப்ப இவனோட ஏற்றத்தை விட அவனோட ஏற்றம் கொஞ்சம் கம்மியா இருக்கும், அவ்வளவுதான். இந்தியா மார்க்கெட் க்ளோஸ் பட் நெக்ஸ்ட் டே கேப் அப் கேப் டவுன் ஹேப்பன் ஹவு சார்? எதா இருந்தாலும் நம்ம அது கேப் அப் கேப் டவுனை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணுங்க. சார்ட் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டீங்களா? இது சார்ட்ல உங்களுக்கு இது எப்படி தெரியும்? இந்த கால் ஆப்ஷனுடைய விலை இவ்வளவு இறங்கி இருக்கு, புட் ஆப்ஷனுடைய விலை இவ்வளவு ஏறி இருக்கு அப்படிங்கிறது நீங்க வரைபடத்துல கண்டிப்பா பார்க்கவே முடியாது. இந்த கணக்கீடு அந்த வரைபடத்துக்குள்ள இருக்கும், ஆனா அந்த வரைபடத்துக்குள்ள இதான் ஒளிஞ்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. பிரீமியம் டிஸ்கவுண்ட் ஸ்பாட்டை விட ஃபியூச்சரோட பிரைஸ் அதிகமா இருக்கு அப்படின்னா அது பிரீமியம் சொல்லுவாங்க. ஸ்பாட்டை விட ஃபியூச்சர் கம்மியா இருக்கு அப்படின்னா அது டிஸ்கவுண்ட்னு சொல்லுவாங்க. மீட்டிங் பாயிண்ட் இன்க்ரீஸ்னா பிரச்சனை ஏதோ இருந்திருக்கு, அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட்டோட ஃபியர் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு முடிவு பண்ணணுங்க. விச் ஒன் த டைம் வேல்யூ சார்? ஐடிஎம் ஆப்ஷனுக்குள்ள நமக்கு இன்ட்ரென்சிக் வேல்யூ டைம் வேல்யூ ரெண்டு இருக்கும். ஓடிஎம் ஆப்ஷனுக்குள்ள டைம் வேல்யூ மட்டும்தான் இருக்கும். அந்த ஓடிஎம் ஆப்ஷன் அவனோட ஆப்பனண்டோட விலைக்குள்ள மறைஞ்சிருக்கும். இதுதான் படையப்பா படத்துல பாத்தீங்க அப்படின்னா செந்திலுக்கு மாப்பிள்ளை பார்க்க போகும்போது ஒருத்தர் மாப்பிள்ளை யாருன்னு கேட்பாரு. அப்ப சொல்லுவார் ரஜினி, ஒரு மாப்பிள்ளை இவரு தாங்க, ஆனா இவர் போட்டிருக்கிற சட்டை என்னோடதுங்கிற மாதிரி
நமக்கு வந்து ஐடிஎம் ஆப்ஷனுக்குள்ள இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ தான் ஓடிஎம் ஆப்ஷனுக்கு விலையா கொடுக்குறாங்க. ஹவு டு பில்ட் ஸ்ட்ராட்டஜி யூசிங் திஸ் சார்? உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், கால் செல்லர் புட் செல்லர் எப்படி பேனிக் ஆகுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணணும். புட் லாஜிக்கல் எக்ஸாம்பிள் 4. இங்க என்னன்னா நமக்கு here the call price decrease, put price remains same. அதாவது மார்க்கெட் இறங்கும் போது புட்டோட விலை ஏறணும், ஆனா இங்க புட்டோட விலை ஏறவே இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. அந்த 182 புட்டோட விலை இருக்கு. அப்ப என்னன்னா கால் ஆப்ஷனோட விலை மட்டும் இறக்கி தான் மார்க்கெட்டை இறக்க முடியும். அப்போ மார்க்கெட் 30 பாயிண்ட் இறங்கணும். அப்போ இவன் 63 ரூபாயிலிருந்து 33 ரூபாயா மாறணும். அப்பதான் மார்க்கெட் வந்து 25,550 ஆக முடியும். அதை தான் இங்க நம்ம வந்து விளக்கியிருக்கோம். இந்த மீட்டிங் பாயிண்ட் நடந்தது சிந்தட்டிக் ஃபியூச்சரோட ஹைலோ கண்டுபிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் காலோட ஹை மைனஸ் புட்டோட லோ, மார்க்கெட்டோட லோ கண்டுபிடிக்கணும்னா புட்டோட ஹை மைனஸ் காலோட லோ. இன்னைக்கு நம்ம அது சிந்தட்டிக் ஃபியூச்சரோட ஃபார்முலா கிளாஸ் கிடையாதுங்க, நம்மளுக்கு இந்த ஐடிஎம் ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் பிஹேவியரை தான் நம்ம பார்த்துட்டு வரோம். இது நேச்சுரல் கேஸ் கப்ளர் லிக்விடிட்டி இருக்கக்கூடிய ஆப்ஷன் செயின் எல்லாத்துக்கும் இதுதான் கான்செப்ட்டுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து காமிங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேன்னு ஒரு நண்பர் சொல்லியிருக்காரு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் பார்த்துக்கோங்க. செகண்ட் ஸ்கிரீன், third screen, fourth screen, நோ ப்ராப்ளம். நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, 9842610908 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இதோட பிடிஎஃப் ஃபைல் உங்களுக்கு நான் கொடுத்துறேன். ஸ்க்ரீன்ஷாட் வேணா நான் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைல் அனுப்பிச்சுறேன். எனக்கு வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க, 9842610908 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே, ஐவி டைம் வேல்யூ வந்து ஒருத்தங்கிட்ட ஜாஸ்தியாக ஒருத்தங்கிட்ட கம்மியாக இருக்குது, கால் கட்ட ஜாஸ்தியாக இருக்குது, புட்டோட கம்மியாக இருக்குன்னா அது பேலன்ஸ் பண்ணுற கண்டிப்பாக மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகுங்க. நீங்கள் இம்பேலன்ஸ்ட் இம்ப்ளைபிலிட்டி இருக்கும் போதெல்லாம் இது நடந்திருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்க. அதாவதுங்க ஆப்ஷன் ப்ரீமியம் பிஹேவியர் அப்படிங்கிறது நான் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டேன். நீங்கள் ஸ்பாட்டை பேஸ் பண்ணி பார்ப்பீங்களா இல்லை ஃபியூச்சரை பேஸ் பண்ணி பார்ப்பீங்களா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. என்னன்னா எக்ஸ்பைரி இயர் வரும்போது ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர் நடக்கிறதுனால உங்களுக்கு ஸ்பாட் படி நடக்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். இப்போ இதை நெக்ஸ்ட் கான்ட்ராக்டோட போய் ஃபியூச்சர் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். நிறைய பேர் ஸ்பாட்டை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ஸ்பாட் சார்ட்டை பார்த்து தான் பார்ப்பீங்க, ஆனால் அப்படி கிடையாது. இது பிஹேவியர் ஃபியூச்சர் பேஸ் பண்ணி தான். எல்லா ஸ்ட்ரைக்குக்கு அப்ளிகபிளுங்க. அப்போ ஸ்பாட் சார்ட் பார்க்கக்கூடாதானா? பார்க்கக்கூடாதுன்னு நான் சொல்லலைங்க, உங்களுக்கு தேவை ஏற்பட்டால் நீங்கள் பார்த்துக்கலாம். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் வந்து பார்க்கறது கிடையாது. நான் வந்து ஃபியூச்சர் பேஸ் பண்ணி தான் நான் பார்த்துக்கிறேன். ஐடிஎம் ஆப்ஷனுக்குள்ள எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ அண்ட் இன்ட்ரின்சிக் வேல்யூ ரெண்டு இருக்கும். அதனுடைய ஆப்பனண்ட்டாக இருக்கிறவனுக்கு வெறும் எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ மட்டும்தான் இருக்கும். ஸ்டாக் ஆப்ஷனுக்கு இதே லாஜிக் தானே? ஆமாங்க, இதே லாஜிக் தான்.
ப்ளீஸ் கண்டக்ட் மோர் ஆன்லைன் செஷன். ஓகே, பண்ணிடலாங்க. சாரி, எனக்கு உங்களோட இந்த சாட் பாக்ஸ் உங்களுக்கு தெரியாதுங்கிறது எனக்கு தெரியல சார். கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்க. கொஸ்டின் சொல்லிட்டு ஓகே ஓகே சார். ஸ்டாக் ஆப்ஷனுக்கு இதே தான். ஆமாம், ரேஞ்ச் ரைஸ் வெல் ஷெல்லர் வீக் ஆர் ஸ்ட்ராங். அதாவதுங்க, ரேஞ்ச் பெருசாகும் போதும் நீங்கள் ஒரு இப்போ மார்க்கெட் ஏறுது, காலை செல் அடிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அது மிக தூரம் போகும்போது கால் செல் அடித்தவங்களுக்கு இன்னும் பேனிக் அதிகம் தானே ஆகும். ரேஞ்சு சுருக்கமாக இருந்தால் டிகே ஏற்படும். ரேஞ்சு பெருசாகும் போது உங்களுக்கு என்ன ஆகும்? அப்போ வந்து செல்லர்ஸோட பேனிக் வந்து பெருசாகும். அப்போ மார்க்கெட்டோட மொமெண்டம் பெருசாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது அது யாருக்கு எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பாருங்கள். இதுவே 2 ப்ரீமியமே டவுன் ஆகுது அப்படிங்கும்போது செல்லர்ஸ்க்கு அது வந்து ஜாலியாக இருக்கும். ஹவு டு கால்குலேட் லாங் அன்வைண்டிங் ஷார்ட், இது நான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கிளாஸ் இது கிடையாதுங்க. இதை வந்து ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் பிஹேவியரை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். நீங்கள் எங்கே லேர்ன் பண்ணீங்க? இல்லை, இதை வந்து நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் அப்சர்வ் பண்ணது, நான் பார்த்து இது பண்ணினது. இது சரியா தப்பா அப்படிங்கிறது நீங்கள் அப்சர்வ் பண்ணி நீங்கள் பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கோங்க. ஓடி மீட்டிங் பாயிண்ட் எக்ஸ்பிளைன். மீட்டிங் பாயிண்ட்டுக்குன்னு தனியாக ஒரு செஷன் வச்சுட்டு நம்ம பார்க்கலாங்க. ஐவி இஸ் ஹை தென் கால் புட் பை. அப்படி இல்லைங்க, இம்ப்ளைட் வாலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும்போது நமக்கு மொமெண்டம் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஹோல்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா அது எப்படி இருந்தாலும் அந்த எக்ஸ்டென்சிக் வேல்யூ 0 ஆகணும். நீங்கள் ஹோல்டிங் எடுத்துகிட்டு போகும்போது சப்போஸ் நீங்கள் நினச்ச பக்கம் அது நடக்கலைன்னா அது பெரிய லாஸுக்கு கொண்டு போயிடும். சின்ன லாஸாக இருக்கிறது பெரிய லாஸாக மாறும். இப்போ நீங்கள் 100 ரூபாய்க்கு இருக்கிற ப்ரீமியம் அங்கே 200 இருக்குது. அப்போ 200ல் போய் பை பண்ணுறீங்க, அது எப்படி இருந்தாலும் எக்ஸ்பைரியில் 0 ஆகணும். அப்போ 200க்கு நீங்கள் நினச்சது நடக்கலை அப்படின்னா உங்களுக்கு லாஸஸ் அதிகமாக வந்துடும். அதனால் ஐவி ஜாஸ்தியாக இருக்கும்போது நம்ம எப்பவும் ஒரு என்ன சொல்கிறது, ஹோல்டு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ட்ரேடை விட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டையும் அந்த மொமெண்டையும் கேட்சப் பண்ணுறது உங்களுடைய வேலையாக இருக்கணும். இது சிந்தட்டிக் ஃபியூச்சர் வந்து எல்லா ஸ்ட்ரைக்குக்கும் அப்ளிகபிளா அப்படின்னு கேட்டால் நம்ம அதுக்கு அப்ளிகபிளுக்கு தான் நம்ம இந்த கணக்கீடை இங்கே போட்டிருக்கோங்க. இது பாருங்க, எல்லா ஸ்ட்ரைக்குக்கும் பேஸ் பண்ணி தான் இந்த கால்குலேஷனை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அந்த ஃபார்முலாவை போட்டு நீங்கள் இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். எல்லா ஸ்ட்ரைக்குக்கும் தான் நான் போட்டிருக்கேன். அதனால தான் 9 ஸ்ட்ரைக் எடுத்து நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். காமா பிளாஸ்ட் ப்ரீ டிஃபைன் பண்ண முடியுமானா ப்ரீ டிஃபைன் பண்ண முடியாது. பட் அது நடக்கிறதுக்கு உண்டான துவக்கம் இருக்கும்போது அதை நம்ம ஓரளவு கண்டுபிடிச்சு நம்ம அதை பண்ணலாம். அது பார்த்துட்டே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியுங்க. பெஸ்ட் டு ட்ரேட் ஐடிஎம் ஆர் ஏடிஎம். இது என்னன்னா, நமக்கு வந்துட்டு எப்பவுமே ஐடிஎம் ஆப்ஷன்ல ட்ரேட் பண்றவங்களுக்கு நமக்கு ஒரு டெல்டா வேல்யூ கிடைக்கும். ஏடிஎம் ஆப்ஷன் ட்ரேட் பண்றவங்களுக்கு சப்போஸ் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ரேஞ்ச் இருக்கு, இம்ப்ளைட் வாலிட்டி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கானா ஓடிஎம் ஆப்ஷன் ஆக்டிவ் மோட்ல இருப்பான். அப்போ வந்து ஓடிஎம் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணலாம். இல்லைன்னா நமக்கு வந்துட்டு ஐடிஎம் ஆப்ஷனை எடுக்கிறவங்களுக்கு தான் ஓரளவுக்காச்சும் வின்னிங் ப்ராபபிலிட்டி இருக்கும். ஸ்பாட்டை விட ஃபியூச்சர் லோ இருந்தா அது டிஸ்கவுண்ட்னு அர்த்தங்க. ஸ்பாட்டை விட ஃபியூச்சர் கம்மி விலையில் இருந்தா. ஹவு டு ஃபைண்ட் சிந்தட்டிக் ஃபியூச்சர் ஹை அண்ட் லோ. ஒரு சேம் ஸ்ட்ரைக்கோட காலோட ஹை மைனஸ் புட்டோட லோ எடுத்துட்டு அதை ஸ்ட்ரைக்கோட ஆட் பண்ணிக்கோங்க, அதுதான் ஃபியூச்சரோட ஹை. அதே சேம் ஸ்ட்ரைக்கோட புட்டோட ஹை மைனஸ் காலோட லோ அதை எடுத்துட்டீங்கன்னா மார்க்கெட்டோட லோ தெரிஞ்சிடும். எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்தால் டிகே கம்மியாகும், ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கும். இது அப்படி இல்லைங்க, மார்க்கெட்டில் டைம் வேல்யூ கம்மியாக இருக்கிற ஸ்ட்ரைக்கெல்லாம் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு டெல்டா வேல்யூ கிடைக்கும். அதனால தான் ஐடிஎம் ஆப்ஷன்ஸை ட்ரேட் பண்ண சொல்கிறாங்க எல்லாரும். ஏடிஎம் ஓடிஎம் தவிர்க்க சொல்கிற காரணம் மார்க்கெட்டில் டெல்டா வேல்யூ அங்கே கம்மியாக இருக்கும்.